முரசே முழங்குக முரசே முழங்குக முரசே முழங்குக நீ அரசே செந்தமிழ் அரசே வாழ்கன முரசே முழங்குக நீ சங்கே ஊதுக சங்கே ஊதுக சங்கே ஊதுக நீ எங்கோ மூவர் ஏற்றிய தமிழ் என சங்கே முழங்குக நீ முரசே முழங்குக முரசே முழங்குக முரசே முழங்குக நீ அரசே செந்தமிழ் அரசே வாழ்கன முரசே முழங்குக நீ கொம்பே அலறுக கொம்பே அலறுக கொம்பை அலறுக நீ எம்பேர் இசைத்தமிழ் எங்கனும் முழங்கிட கொம்பே அலறுக நீ கொம்பே அலறுக கொம்பே அலறுக கொம்பே அலறுக நீ எம்பேர் இசைத்தமிழ் எங்கனும் முழங்கிட கொம்பே அலறுக நீ பம்பை பம்புக பம்பை பம்புக பம்பை பம்புக நீ எம்பைந்தமிழ் அரசோச்சுக என்றே பம்பை பம்புகணி எம்பைந்தமிழ் அரசோச்சுக என்றே பம்பை பம்புகணி முரசே முழங்குக முரசே முழங்குக முரசே முழங்குகணி அரசே செந்தமிழ் அரசே வாழ்கன முரசே முழங்குகணி கரடிகை உருமுக கரடிகை உருமுக கரடிகை உருமுகணி கரடிகை உருமுக கரடிகை உருமுக கரடிகை உருமுகணி நெருடர் நுழைக்கும் வடமொழி விரட்டிட கரடிகை உருமுகணி நெருடர் நுழைக்கும் வடமொழி விரட்டிட கரடிகை உருமுகணி முரசே முழங்குக முரசே முழங்குக முரசே முழங்குகணி அரசே செந்தமிழ் அரசே வாழ்கன முரசே முழங்குகணி முழவே முரளுக முழவே முரளுக முழவே முரளுகணி முழவே முரளுக முழவே முரளுக முழவே முரளுகணி கடலெண்ணி மறவர்கள் விரல் பெற நடந்திட முழவே முரளுகணி கடலெண்ணி மறவர்கள் விரல் பெற நடந்திட முழவே முரளுகணி பறையே பிறங்குக பறையே பிறங்குக பறையே பிறங்குகணி பறையே பிறங்குக பறையே பிறங்குக பறையே பிறங்குகணி பொறையே கொண்டவர் பொங்கிடில் தீதென பறையே பிறங்குகணி பொறையே கொண்டவர் பொங்கிடில் தீதென பறையே பிறங்குகணி பறையே பிறங்குக பறையே பிறங்குக பறையே பிறங்குகணி பொறையே கொண்டவர் பொங்கிடில் தீதென பறையே பிறங்குகணி உரும்பே கரங்குக உரும்பே கரங்குக உரும்பே கரங்குகணி உரும்பே கரங்குக உரும்பே கரங்குக உரும்பே கரங்குகணி உரும்பேர் இடும்பினு உணர்வுளம் யாம் என உரும்பே கரங்குகணி உரும்பே கரங்குக உரும்பே கரங்குக உரும்பே கரங்குகணி உரும்பேர் இடும்பினு உணர்வுளம் யாம் என உரும்பே கரங்குகணி முரசே முழங்குக முரசே முழங்குக முரசே முழங்குகணி அரசே செந்தமிழ் அரசே வாழ்கன முரசே முழங்குகணி சங்கே ஊதுக சங்கே ஊதுக சங்கே ஊதுகணி எங்கோ மூவர் ஏற்றிய தமிழென சங்கே முழங்குகணி எங்கோ மூவர் ஏற்றிய தமிழென சங்கே முழங்குகணி எங்கோ மூவர் ஏற்றிய தமிழென சங்கே முழங்குகணி சங்கே முழங்குகணி. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பாக பாடினீர் ஐயா ஈகையரசன் அவர்களே. வாழ்த்துக்கள். பாவலர் ஐயாவுடைய பாடல் இது. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாவலருடைய தொண்டன் தான் நீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். தம்பி சொல்லுங்க. உப்பலாமணி அண்ணா சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இப்ப உங்களுடைய துவக்க உரை நீங்க தான். அப்படியாண்ணா? ஓகே. வேலரசையா அவர் அறிமுக உரை. அது அறிமுக உரையே சொல்லிட்டீங்களா நீங்க? அப்படியா? பேரன்பு கொண்ட முப்பா அமைப்பின் சார்பில் கிழமைதோறும் ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு 3 நாள் என்று நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இன்றைக்கு அரசியல் அரங்கமாக
நம்முடைய ஆலந்தூர் மீ மலர்மன்னன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக சொற்பொழிவாளர், நட்சத்திர சொற்பொழிவாளர், அவர் இங்கே உரையாற்ற இருக்கின்றார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நெறிய ஆளுமையை செய்யக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் ஞானசேகரன் ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய சாசா வேலரசு அவர்களே, தம்பி ஒரு படத்தை கொண்டு வாங்க மேல, மணிமேகலை அவர்களே, சமூக விடியல் அம்மா மணிமேகலை அவர்களே, அற்புதமாக இங்கே பாடலை பாடிய பாவாணர் பாடலை பாடிய ஐயா ஈகவரசன் அவர்களே, சரளா ஆறுமுகம் அவர்களே, அன்பிற்குரிய ஐயா செல்லதுரை அவர்களே, அன்பு தோழியார் தென்றல் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஆலந்தூர் மலர்மன்னன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த சொற்பொழிவாளர். அவரெல்லாம் நானும் அவரும் 1977 இரா செழியன் அவர்களும் எங்களை எல்லாம் அரசியலில், என்னையும் மலர்மன்னன் அவர்களையும் அரசியலில் வளர்த்த ஆலந்தூர் ஆபிரகாம் அவர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்ற நேரத்தில் மலர்மன்னன் அவர்கள் மெகா போனிலே வாக்குகளை சேகரித்து கொண்டு வந்து கொண்டிருப்பார். அப்பொழுது அவருடன் சென்று கொண்டு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். வாங்க வாங்க, இயக்கத்துக்கு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தேவைன்னு சொல்லி எங்களெல்லாம் அரவணைச்சு, நாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப காலத்துல பிரச்சாரங்களில் ஈடுபட்டு அது மெகாபோன் நாளடைவில் சைக்கிள் ரிக்ஷாவில் ஒலிபெருக்கியை கட்டிக்கொண்டு அவரும் நானும் பல இடங்களில் வாக்குகளை சேகரித்திருக்கிறோம். அப்படியே வளர்கிற பொழுது ஆட்டோவில் பிரச்சாரம், அப்படியே வளர்ந்து 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 இன்றைக்கு நானும் அவரும் தமிழ்நாடு முழுதும் செல்லக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல வேண்டுமேனால் ஆலந்தூரில் இரட்டையர்கள் என்பார்கள். எங்களுடைய பெயர்கள் இல்லாமல் பொதுக்கூட்டம் நடக்காது. ஆலந்தூர் மலர்மன்னனும் ஆலந்தூர் ஒப்பிலாமணி என்ற பெயர் இல்லாமல் ஆலந்தூரில் பொதுக்கூட்டம் நடக்காது. அந்த அளவுக்கு இரண்டு பேரும் இரண்டு வகையான பேச்சுக்களை பேசுவார்கள். ஆலந்தூர் மலர்மன்னனை பொறுத்தவரை பேராசிரியர், மரியாதைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை அன்பழகனார் அவருடைய பாணியிலே அற்புதமாக பேசுவார். அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு பேசுவார். அவர் பேசுகிற பொழுது இன்னும் இங்கு சொல்ல வேண்டுமென்றால், சிறப்பு சொற்பொழிவாளர் வருவதற்கு நேரமாகிவிட்டால் என்னையும் மலர்மன்னனையும் தான் நீங்கள் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் கூட குறிப்பாக இப்பவுமே நான் மேடை என்றாலே ஆரம்ப கட்டத்தில் 20 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன். அது நாளடைவில் சிறப்பு சொற்பொழிவாளராக வளர்ந்ததற்கு பின்னால் அது அப்போ ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நாங்கள் பேசுவோம். ஆனால் மலர்மன்னனை பொறுத்தவரை 2 மணி நேரம் விட்டா கூட பேசுவார். அவ்வளவு செய்திகளை சேகரித்து வைத்திருக்கக்கூடியவர். இயற்கையாகவே பேசுவார். ஒரு செய்திகளை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்ற அவசியமே அவரிடம் இருக்காது. காரணம் என்னவென்னா, அரசியலில் 2.5 கலந்தவர். நாங்கெல்லாம் பெரியார் திடலுக்கு வியாழக்கிழமை தோறும் வாசகர் வட்டத்துக்கு எங்க ஆபிரகாம் அவர்கள் 50 காசு 50 காசு கொடுத்து எங்க 2 பேரையும் அனுப்பி வைப்பார். நீங்க போயிட்டு கேட்டுட்டு வரணும், ஆசிரியருடைய பேச்சை நீங்க கேட்டுட்டு வரணும்னு சொல்லி அப்படி எங்களை வளர்த்தவர் தான். அப்படி வளர்ந்த மலர்மன்னன் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. மிக நெருக்கமாக அண்ணன் டிஆர் பாலு அவர்களிடத்தில் இன்னும் டிஆர் பாலனை மலர்மன்னனை பார்த்தா என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு நலன் விசாரிப்பார். என்னை காட்டிலும் அவருக்கு நல்ல பழக்கம், அவருக்கு மலர்மன்னனை நல்ல பழக்கம். குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மலர்மன்னனை பொறுத்தவரை நாகர்கோயில் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் அவர் சின்ன வயசுல இருந்தே எங்க ஆலந்தூர் பகுதியில தான் வளர்ந்தவர். வளர்ந்து அவரை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க இயக்கத்துல. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமா இருப்பார். விசுவாசம் என்பதை காட்டிலும் அரசியலில் நேர்மையாக இருப்பார். எங்க 2 பேரையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களை இதுவரையும் இயக்கத்துல மலர்மன்னன் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அது மாதிரி இயக்கத்தில் வளர்ந்தோம். இன்னைக்கு நாடு முழுவதும் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான சொற்பொழிவாளர் இன்னைக்கு முப்பா அமைப்பிலே வருகை தந்து அவர் சிறப்புரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே நம்மிடத்தில் ஒரு 2 முறை பேசி இருக்கிறார். அவருக்கு தனியாக தலைப்பு கொடுத்து பேச வேண்டும் என்று நம்முடைய சாசா வேலரசு அவர்கள்
அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய ஆலந்தூர் மலர்மன்னன் அவர்கள் உங்களுக்கு 6:45க்கு இந்த மேடை ஒப்படைக்கப்படுகிறது. 7:30, 7:35, 7:40 வரை உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நீங்க எந்த அளவுக்கு அவையை எடுத்து செல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் பல பயிற்சி பாசறை பட்டறையில் நீங்கள் உரையாற்றியவர் எனக்கு தெரியும். நீங்களே பேசி நாங்கள் எல்லாம் கீழே அமர்ந்து கேட்டு இருக்கின்ற காலம் எல்லாம் இருந்திருக்கிறது. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய மலர்மன்னன் அவர்கள் இங்கே உரையாற்ற வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் ஞானசேகரன் அவருடைய அனுமதியோடு உங்களை அழைக்கிறேன். வாருங்கள் மலர்மன்னன், உரையை ஐயா. 1 மணி துடி ஒரு குறுக்கீடு. தாராளமா குறுக்கீடு இல்ல, பேசலாம். சின்னத்துரை ஐயா அவர்கள் நமது அவைக்கு வந்துள்ளார். அவருக்கு நம்முடைய வணக்கம், வரவேற்கிறோம். ஐயா ஆலந்தூர் மலர்மன்னனை பற்றி மிக தெளிவாக, மிக நெருக்கமாக, அணுக்கமாக பழகிய நம்முடைய முப்பிலாமணி ஐயா அவர்கள் குறிப்பிட்டு விட்டார். ஆலந்தூர் மலர்மன்னன் ஐயா அவர்கள் என்னிடம் பேசும்போதும் அவர் ஒரு சிறிய குறிப்பை மட்டும்தான் அனுப்பியுள்ளார். அந்த குறிப்பை நாம் அவரை அறிமுகப்படுத்துகிற நிலையில் நான் இங்கு வாசிக்க வேண்டியுள்ளது. சிறிய மிகச்சிறிய. அவர் பிறந்தது 16/7/1959. என்னை விட 5 வயது மூத்தவர் என்று நான் அறிந்து கொண்டேன். தலைவர் கலைஞர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் பணியாற்ற தொடங்கி, இது மிக முக்கியமானது, நாகர்கோவிலில் நான் பிறந்த இடத்திலிருந்து நடக்கின்ற தூரத்தில் உள்ள மீனாட்சிபுரத்தில் அவர் பிறந்துள்ளார். அதை அவர் குறிப்பிடவில்லை. அந்த குறிப்பில் என்னிடம் பேசும்போது சொன்னார், அந்த சட்டமன்ற தேர்தலில் நின்றவர் மிசா மைக்கேல் ராஜ் என்று நாங்கள் சொல்வோம். அவருக்காக பாடுபட்டிருக்கிறார். பிறகு 1980 ஆரம்பத்திலிருந்து ஆலந்தூர் நகரில் குடியேறி சுயமரியாதை சுடரோடி அண்ணன் நம்முடைய உப்பிலாமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல ஆலந்தூர் மிசா ஆப்ரஹாம் அவர்களுடைய இயக்கப்பணியினை தொடர்ந்தும் போராட்டங்களில் சிறையையும் தலைமை கழக பேச்சாளராக தமிழகத்தில் பலமுறை வலம் வந்துள்ளார். இதை அவருடைய குறிப்பாக அவர் தெரிவித்துள்ளார். நான் குறிப்பாக ஐயா உப்பிலாமணி அவர்கள் பேசுவதற்கு முன்னால் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அன்மியூட் பண்ணாம பேசிக்கிட்டு இருந்தேன். யாருக்குமே கேட்கிற ஈகவரசன் அவருடைய பாடிய பாடலில் அந்த முரசையை முழங்கு சொன்னோன்னே எனக்கு முரசொலி ஞாபகத்துக்கு வந்தது. அந்த சங்கை முழங்கு அப்புறம் அரசை வாழ்க சொல்லும்போது வருகின்ற அரசை அவர் வாழ்த்தது போல எனக்கு தோன்றியது. பிறகு ஒவ்வொரு இசைக்கருவியினுடைய அதனுடைய நாம் யானை பிளிரும், சிங்கம் சிங்கம் கர்ஜிக்கும் அப்படிலாம் படிச்சுக்கோம்ல, காக்கை கரையும், அப்படி மாதிரி இந்த பறையே பிறங்கு, அது கரங்கு, இது முளவை முளறு, அந்த சொற்களை எல்லாம் விளையாடி இருக்கிறார் அவர் பாவலரேறு. அதை மிக அருமையாக பாடினார் ஈகவரசன் அவர்கள். அவருக்கு என் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அவையை நான் இப்பொழுது நமது முப்பாவின் அப்பா நம்முடைய மானமிகு ஞானசேகரன் ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆனா உங்கள் அனுமதியோடு ஆலந்தூர் மலர்மன்னன் மீது எம்ஜிஆரை கொலை செய்ய முயற்சித்ததாக வழக்கே இருக்கிறது. அது 3 மாதம் நாடோடியாக தெரிந்தார்கள். மலர்மன்னன் எங்களை போன்ற இளைஞரணிகள் எல்லாம் எம்ஜிஆர் கொலை முயற்சி வழக்குன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு அவங்க ஒரு இளைஞரணி மாநாட்டுக்கு ஆவடிக்கு போகிற நேரத்தில் எம்ஜிஆர் வீட்டை கடந்து தான் செல்ல வேண்டும். கோட்டை அரசே, கோமாளி அரசே, கோட்டையை விட்டு இறங்குன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர் வாசல்ல வரும்போது முழக்கமிட்ட காரணத்தினால் மலர்மன்னன் அவர்களை ராமாவரம் தோட்டத்தில் கட்டி போட்டு அடித்தார்கள். அதெல்லாம் வரலாறு. அதுக்கெல்லாம் அசராம இன்னைக்கு இயக்கத்துல இருக்கக்கூடிய மலர்மன்னன் அவர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சி. மலர்மன்னன் என்ற அந்த மாமனிதரை பார்க்கிற போது அவர் முகத்தோட்டத்திலேயே தெரிகிறது. ஒழுக்கமும் நாணயமும் நேர்மையும் கைகொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை இந்த அவைக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள். அவரை கண்டு கலைஞர் பயப்பட, அதை போல கழகம் பயப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய நேர்மையும் ஒழுக்கமும் கழகத்தின் மீது அவர் வைத்திருந்த பற்றுதலும் அவர் ஆற்றிய கடமை உணர்வுடன் கூடிய பணியும் அவரை இந்த அளவிற்கு நம் முன்னாலே நிறுத்தி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அறிவு நுட்பமிக்க, கட்டுப்பாடு மிக்க கழகத்தின் பிரச்சார பீரங்கியை நம் முன்னாலே நிறுத்தியதற்கு நன்றி. ஐயா, வாருங்கள். ஆலந்தூர் ஒரு ஊரை, நாகர்கோவிலில் பிறந்து ஆலந்தூரை உங்களுடைய முகவரியாக வைத்திருக்கின்றீர்கள். அதை போல நானும் நெய்வேலியை முகவரியாக வைத்திருக்கின்றேன். தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் நெய்வேலியை முகவரியாக வைத்திருக்கின்றேன். அதற்கு காரணம்
நம்மை இந்த உலகுக்கு எந்த மன்றம் அறிமுகப்படுத்தியதோ அதை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் ஆலந்தூர் மலர்மன்னன் அவர்களே, வருக, உங்கள் உரையை தாருங்கள், வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி ஐயா, வாருங்கள். கேக்குதா? கேக்குது. ஒலி அந்த மைக் பக்கத்துல வச்சுங்க. முப்பா காணொலியின் மூலமாக கொரோனா காலத்தில் மக்களின் அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியான நேரத்தில் ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் கட்சிகளும் தங்களுடைய மக்கள் மன்றத்து பிரச்சாரங்களை நடைமுறைப்படுத்த இயலாத நிலையில் இன்றைய விஞ்ஞானத்தின் அசுர வளர்ச்சியின் அடையாளமாக காணொலியின் மூலமாக ஒருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அதை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தன்னேரில்லா தலைவர் தளபதி அவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆலோசனையை பெற்று தொடர்ந்து அந்த காணொலியை பயன்படுத்தி அன்றாட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகின்ற முப்பா காணொலி நிகழ்வின் மூலமாக இதுவரையிலேயும் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்காக 34 கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த கூட்டம் தான் 34வது கூட்டம் என்று கருதுகிறேன். கூட்ட எண் 34 என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே 33 கூட்டங்கள் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டு பலதரப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நாம் தெரியாத செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்த செய்திகளை மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பதற்கும் அருமையான நிகழ்வாக இந்த முப்பா காணொலி நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த வகையில் இந்த நிகழ்வின் நெறியாளராக மரியாதைக்குரிய மானமிகு வே. ஞானசேகரன் அவர்கள் சுருக்கமாகத்தான் உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக ஆலந்தூரிலேயே இரட்டையர்கள் என்று சொல்லத்தக்க வகையில் நானும் நண்பர் ஒப்பிலாமணி அவர்களும் 77ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில் சட்டப்பேரவை தொகுதியில் வழக்கறிஞர் மிசா மைக்கேல் ராஜ் அவர்களை ஆதரித்து வேலை செய்து 79ஆம் ஆண்டு டிசம்பர் வாக்கில் நான் ஆலந்தூரில் குடியேறுகிற போது 80களின் துவக்க நாட்களில் இருந்து நான் தொடர்ந்து ஆலந்தூரில என்னுடைய இயக்க பணியை அங்கே நகர திமுகவின் துணை செயலாளர் என்ற நிலையில் ஆதம்பாக்கம் வாசு அவர்களால் மிசாமா ஆபிரகாம் அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் மறைகின்ற வரையிலேயும் அவருடன் இயக்க பணியை தொடரக்கூடிய வகையில் அவர் பிள்ளைகளுக்கு டியூஷன் வகுப்பு நடத்துகின்ற காரணத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனநிலை உணர்ந்தவர் அண்ணன் ஆபிரகாம் அவர்கள். யாருக்கு எந்த துறையிலே நாட்டம் இருக்கிறதோ அந்த துறையில் அவர்களை அடையாளப்படுத்துவார், அறிமுகப்படுத்துவார். அந்த வகையில் எனக்கு பேசுவது பிடிக்கும் என்ற நிலைப்பாட்டில் ஆலந்தூர் நகர திமுக அலுவலகத்தில் ஒரு குச்சி ஒன்றை நட்டு வைத்து அதிலே ஒரு தகர டப்பாவை கவிழ்த்தி போட்டு
அதிலே பேச சொல்லி அந்த அப்படிப்பட்ட பயிற்சியெல்லாம் நான் அங்கே பொருளாளராக இருந்த ஓவியர் முகம் அவர்களால் அந்த பயிற்சியெல்லாம் பெற்றிருக்கின்றேன். அந்த வகையில் நண்பர் ஒப்பிலாமணி அவர்கள் அறிமுக உரை ஆற்றுகிற போது நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுதான் போனேன். அதை மறுக்கவே முடியாது. நான் பொதுவாகவே ஒரு விளம்பர தன்மை என்பது என்னிடத்தில் எப்போதும் இருந்ததில்லை. என்னை பற்றி யாராவது பேச வேண்டும் என்று எப்போதும் நான் கருதியதில்லை. அது என்னுடைய சுபாவமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. நாங்கள் ஆலந்தூரில் பயணித்தது 1983ஆம் ஆண்டு எம்ஜிஆர் கொலை முயற்சி வழக்கு என்ற பொய் வழக்கிலே மாட்டிக்கொண்டது வரையிலேயும் அடுக்கடுக்கான சில செய்திகளை நேரம் கருதி சுருக்கமாகவே எடுத்துரைத்தாலும் என் மீது இவ்வளவு பற்று வைத்திருக்கிறாரா என்று நானே ஆச்சரியப்படத்தக்க வகையில் நண்பர் ஒப்பிலாமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது, அவர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை என்கிற வகையில் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நிகழ்விலையும் பார்க்கிற முகம், சில நேரங்களில் அவருடைய பேச்சையும் கேட்கின்ற வகையில் இந்த நிகழ்விலேயும் அம்மையார், மாண்புமிகு அம்மையார் தேன்மொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். மரியாதைக்குரிய பாவலர் ச வேலரசு என்கிற ஐயா தமிழரசன் அவர்கள் நேற்றைய தினம் தொடர்பு கொண்டு தலைப்புகளை எல்லாம் சொல்லி ஒப்பிலாமணி அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட அந்த தகவலை எல்லாம் எனக்கு எடுத்துரைத்து அவர் தந்த நீட் நிலைகுலையும் சமூக நீதி என்கிற தலைப்பிலே பேச வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் ஐயா ச வேலரசு என்கிற தமிழரசன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற, இன்னும் அரங்கத்திற்கு வரவில்லை என்று கருதுகிறேன், மாண்புமிகு பாவலர் முயற்சி முருகேசன் ஐயா அவர்களுக்கும், அதே போன்று புரட்சி கவிஞன் ஐயா பாரதிதாசன் அவர்களது கவிதை வரிகளை நினைவு கூறத்தக்க வகையில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழென்று சங்கே முழங்கு என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப இங்கே திராவிட சித்தாந்தத்தோடு கூடிய ஒரு தலை சிறந்த இன்னிசையை, இசைக்கருவி இல்லாமலேயே ஒரு சிறந்த பாடலை, திராவிட இயக்க பாடலை தர முடியும் என்கிற அந்த திறமையின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து இனமான இன்னிசையாளர் ஐயா தேன்மொழி ஈகவரசன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று தென்றல் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை யார் யார் கண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அறிஞர் அண்ணாவின் தாரக மந்திரம். இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற தாரக மந்திரத்தை தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துரைக்கின்ற அந்த நேரத்தில் கடமை, கண்ணியம் என்கிற நிலைப்பாட்டை கடந்து கட்டுப்பாடுதான் ஒரு இயக்கத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு தேவை என்பதை வலியுறுத்தியவர் ஐயா பெரியார் அவர்கள். அந்த வகையில் ஒப்பிலாமணி அவர்களுக்கு தெரியும், மிகுந்த கட்டுப்பாட்டோடு தான் இந்த இயக்கத்திலே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவதை விட நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற அந்த நிலைப்பாட்டில் நீட் நிலைகுலையும் சமூக நீதி என்கிற தலைப்பில் நான் சேகரித்த கருத்துகள், ஒப்பிலாமணி போன்ற நண்பர்களிடம் கேட்டு தெரிந்த கருத்துக்கள்,
என்னுடைய நெருங்கிய நண்பர்களாக விளங்குகின்ற சில சொற்பொழிவாளர்கள், அந்த சொற்பொழிவாளர்களிடத்திலே கேட்டு தெரிந்த கருத்துக்கள், நான் படித்தது நேற்று வரை இன்று காலை வரையிலும் படித்தது என்கிற வகையில் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக என்னால் பேச முடியுமா என்கிற கேள்விக்குறியோடு உங்கள் முன்னால் பேசுவதற்கு நான் முற்படுகின்றேன். சமூக நீதி நிலை குறைகிறது. அந்த அடையாளம் தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் 1937-38 ஆண்டு காலகட்டத்தில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார் என்றால் சமூக நீதி நிலை குலைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காரியத்தை தந்தை பெரியார் அவர்கள் செய்தார்கள் என்று நான் கருதுகிறேன். அதே போன்று கருவறை நுழைவு போராட்டமாக இருந்தாலும் அவருடைய மூளையிலே உதித்திட்ட அந்த கருத்துக்களை சொல்லுகிற போது திராவிட நாடு கேரளா பிரிந்து விட்டது, ஆந்திரா பிரிந்து விட்டது, கர்நாடகம் பிரிந்து விட்டது, தமிழ்நாடு தனியாக ஆகிவிட்டது. அப்படியானால் திராவிட நாடு ஏன் கேட்கக்கூடாது என்ற கேள்வியோடு தந்தை பெரியார் அவர்கள் திராவிட நாடு கருத்தினை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் அதே போன்று அனைத்து சாதியினர் அர்ச்சகராக வேண்டும் என்ற அவருடைய நீண்ட காலத்து கனவு. தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி குறிப்பிடுகிற காலகட்டத்தில் பெரியார் எண்ணிய பல காரியங்களை நாம் செய்திருந்தாலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து அவர் எண்ணியதை நாம் செய்ய இயலாமல் போய்விட்டது என்று பலமுறை தலைவர் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டினார். பிற்காலத்திலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகுவதற்கு சட்டம் இயற்றினார், முறைப்படி காரியங்களை செய்தார், நீதிமன்றத்திலே அது படுத்து தூக்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், திராவிட நாடு, கருவறை நுழைவு போராட்டம், குலக்கல்வி எதிர்ப்பு, இவைகளை தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய நீண்டகால பிரச்சார காலகட்டங்களில் பெண்ணடிமை தீர்வது, இந்த கருத்துக்களை எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் பேசாத நாட்களே இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தன் உடம்பில் இருந்து உயிர் பிரிந்து போகிற வரையிலேயும் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, திராவிட மக்களுக்காக பேசிக்கொண்டே இருந்தார், எழுதிக்கொண்டே இருந்தார், பாடுபட்டே கொண்டே இருந்தார் என்றால் சமூக நீதி என்பது நிலைகுலைந்து விடக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணமாகும். தந்தை பெரியார் அவர்களிடம் பயிற்சி பெற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பெரியார் அவர்களிடமிருந்து பிரிந்து வருகிறார். வந்ததற்கு பின்னால் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இயக்கத்திற்கான தலைவரை அவர் அறிவிக்கவில்லை. நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் என்று அண்ணா அவர்கள் எடுத்துரைத்து விட்டார். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை 1949 ஆண்டு ஆரம்பிக்கிற அந்த காலம் தொட்டு அண்ணா அவர்களின் பேச்சுக்களையோ அவருடைய செய்திகளையோ அவருடைய வரலாற்று புதினங்களையோ உணர்கிறோம் என்று சொன்னால் அவர் இந்திய திருநாட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் உரிமை தேவை என்பதை வலியுறுத்தக்கூடியவராகத்தான் இடம்பெற்றிருக்கிறார். அவர் திராவிட நாடு கேட்பதற்கு முன்பாக அல்லது பிற்காலத்திலே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர் சொன்ன சொற்றொடர் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதாகும். அந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், சுதந்திரம் பெற்ற இந்திய திருநாடு மத்திய அமைச்சரவை அமைந்த அந்த மத்திய அமைச்சரவையின் மூலமாக, பிரதமர் மூலமாக, அமைச்சர்கள் மூலமாக இந்திய திருநாடு முழுமைக்கும் திட்டங்களை ஏற்படுத்துகிற போதெல்லாம் அந்த திட்டங்களின் அறிவிப்பு வட மாநிலங்களுக்கே சென்று கொண்டிருந்த நிலைப்பாட்டை உணர்ந்துதான் அறிஞர் அண்ணா அவர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலைப்பாட்டை உறுதியாக சொன்னார்கள். அந்த சொற்றொடர் தான் எதிர்காலத்தில் தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களின்படி அவருடைய
எண்ணங்களின்படி திராவிட நாடு கேட்பதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காலகட்டத்திலே முன் வந்தார்கள். நாம் எல்லோருக்கும் தெரியும், படித்திருக்கிறோம், அல்லது அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். சுதந்திரம் பெற்றவுடன் ஒரு 5 ஆண்டு காலம் தேர்தல் நடைபெறவில்லை. நேரு பிரதமர் தான், ஆர்.கே. சண்முகம் செட்டியார் நிதி அமைச்சர் தான், வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சர் தான், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் தான் என்றாலும் கூட ஒரு காபந்து சர்க்கார் என்ற நிலைப்பாட்டில் அன்றைக்கு ஒரு ஆட்சி இந்திய திருநாட்டிலே நடைபெற்று உள்துறையின் பணிகளாக நிஜாம்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு குறுநில மன்னர்களுடைய ஆட்சியெல்லாம் ஒழிக்கப்பட்டு அந்த மன்னர்களையும் நிஜாம்களையும் இந்திய திருநாட்டோடு சேர்த்து சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணையாத சமஸ்தானங்களும் ஒருங்கிணையாத நிஜாம்களையும் வேறு வழி இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிரட்டலுக்கு ஆளாக்கி, குறிப்பாக திருவிதாங்கூர் சமஸ்தானம் அமெரிக்காவோடு தொடர்பு வைத்துக் கொள்ள போகிறோம் என்று வல்லபாய் பட்டேல் அவர்களிடத்தில் எடுத்து சொன்ன மாத்திரத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்ட வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்றை எடுத்து தன்னுடைய பேனாவால் ஒரு வட்டம் வரைந்து நடுவிலே ஒரு புள்ளியை வைத்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்திடம் காட்டுகிறார். இது என்ன தெரிகிறதா? ஒரு வட்டம் போட்டு புள்ளி வைத்திருக்கிறது, இதில் என்ன வேடிக்கை என்று கேட்கிறார். அப்போது வல்லபாய் பட்டேல் அவர்கள், இந்த வட்டம் தான் இந்திய இராணுவம், இந்த புள்ளிதான் திருவிதாங்கூர் சமஸ்தானம், இந்த சமஸ்தானத்தை சுற்றி என்னுடைய இராணுவத்தை நிறுத்தி வைத்து விட்டு தான் பேச வந்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவ்வளவு காலம் அடிப்படையாத திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்திய திருநாட்டோடு இணைந்தது. இப்படி சமஸ்தானங்களை இணைக்கின்ற பணிகளும் நிஜாம்களை இணைக்கின்ற பணிகளும் குறுநில மன்னர்களை இணைக்கின்ற பணிகளும் ஆரம்பத்திலே ஒரு 5 ஆண்டு காலம் கடந்து விடுகிறது. சுதந்திரத்தை பெற்றோம். 1952ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் நாம் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை, மாறாக அப்போது அழுத்தம் திருத்தமாக அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கருத்தினை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த திராவிட நாடு கருத்தை சட்டமன்றத்திலே பேசுகின்றவர்களை நாம் ஆதரிக்கலாம் என்று ஒப்புதல் வாக்குமூலமெல்லாம் பெற்று அவர்களை ஆதரித்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் 52 தேர்தலில். அதிலே வெற்றி பெற்ற ஒரு சில பேர் சட்டமன்றத்தில் திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்தவில்லை. ஒருவர் மட்டும் வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. அதுதான் 1952 தேர்தலுக்கு பிறகு வந்த நிலைப்பாடு. அதற்கு பின்னால் நாம் ஏன் இன்னொருவரை திராவிட நாடு கோரிக்கைகளை பேசுகிறீர்களா என்று கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும், நாமே பேசலாம் என்ற நிலைப்பாட்டிலே தான் 1957ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் மக்களின் விருப்பத்திற்கு இணங்க, மகாநாட்டில் எடுத்த முடிவுக்கு இணங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலிலே போட்டியிட செய்தார்கள். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட செய்யப்பட்டு பல ஆண்டுகள், ஒரு 19-20 ஆண்டுகள் காலத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வந்த மாத்திரத்தில் இந்திய திருநாட்டில் எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு தயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த தயக்கத்தை எல்லாம் போக்குகின்ற அளவுக்கு துணிந்து அறிஞர் அண்ணா அவர்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலங்களுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் இருக்கிறது என்பதை ஆய்ந்து உணர்ந்து பார்த்து ஒரு நல்ல அறிக்கையை பெறுவதற்காக ராஜமன்னாருடைய தலைமையிலே ஒரு குழுவினை அமைத்து அந்த குழு வந்த அறிக்கையினை தீர்மானமாக சட்டமன்றத்திலே ஏற்றி தந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்து அந்த அடிப்படையிலே மாநிலங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்தை கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் முன் வந்ததனுடைய விளைவுதான் தேசிய கொடியை சுதந்திர தினத்தன்று ஏற்றுகின்ற அந்த வாய்ப்பு தொடங்கி பலதரப்பட்ட வாய்ப்புகள் மாநில அரசின் அதிகார வரம்புக்கு வருகிறது. அதுவரையிலேயும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை எல்லாம் அபகரித்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லத்தக்க வகையிலே தான்
அன்றைக்கு இடம் இருந்தது. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இருந்தால்தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கோட்டை கொத்தளத்தில் இருக்கக்கூடிய புல் முளைத்திருக்கின்ற புல்லை கூட புடுங்க முடிகிறது. அந்த புல்லை புடுங்குவதற்கு கூட மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆக அந்த அளவுக்கு மாநில அதிகாரங்களுக்காக நாம் குரல் கொடுத்த ஒரு சாலச்சிறந்த இயக்கம். அந்த இயக்கம் இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நடைமுறைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி உணர்ந்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இன்றைய காலகட்டத்தில் 2014 மத்தியிலே ஒரு ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மத்திய ஆட்சியாக இருந்தாலும் மாநில ஆட்சியாக இருந்தாலும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற தத்துவத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய இயக்க நடைமுறை, மத்திய மாநில அரசு உறவு குறித்த அந்த முறைகள் எல்லாம் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 2014 ஆட்சிக்கு வந்த பிஜேபி சர்க்கார், பாரதிய ஜனதா சர்க்கார், பாரதிய ஜனதா என்று சொல்லுவதை விட பாரதிய ஜனதா என்றுதான் அந்த கட்சியை சொல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாடுதான். அந்த அளவுக்கு தீய குணங்கள் நிரம்ப நிறைந்திட்ட இந்திய அரசியலில் கொஞ்சம் கூட அருகதை இல்லாத ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடையாளமாகத்தான் மோடி பிரதமராக இருக்கிறார். மோடி பிரதமராக வருவதற்கு முன்பாக நீட் நிலைகுறையும் சமூக நீதி என்று தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அல்லவா? சமூக நீதி என்றால் என்ன என்பதை பல சான்றுகளை பல புத்தகங்களிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட செய்தியிலிருந்து நீண்ட நெடிய உரையில் அதற்காகவே செலவிட்டுக் கொண்டிருக்கலாம். வர்ணாசிரமத்திற்கு எதிரானது, மக்கள் யாவரும் சமம், பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பது, இன்னொரு இன்னாருக்கு பிறந்தால் இன்னாரைத்தான், இன்னாருக்கு பிறந்தால் இன்ன வேலைதான் செய்ய வேண்டும் என்பதை எதிர்ப்பது, அறிவு இருந்தால் தேர்ச்சி பெற்றால் யார் வேண்டுமானாலும் எந்த பணியும் செய்யலாம் என்பதே சமூக நீதி. இந்த சமூக நீதி தத்துவத்தை தான், இந்த கூட்டினைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் தூக்கி நிறுத்திட கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலம் பாடுபட்டு மறைந்திருக்கின்றார்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோரால் நிலைநிறுத்தப்பட்ட சமூக நீதிக்கு எதிராகவே மத்திய பாஜக ஆட்சியும் மாநில அடிமை ஆட்சியும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவருமே சொல்லவனா துயரத்தில் ஆட்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். 2014 தொடங்கிய பாரதிய ஜனதாவின் ஆட்சி ஆரம்பத்தில் இருந்தே இறையாண்மைக்கு, இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு, இறை நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விவகாரம். ஆனாலும் இறையாண்மை என்கிற ஒரு சொற்றொடர் கையாளப்படுகிறது. இந்திய திருநாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இங்கே மத்திய ஆட்சியாக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது என்று சொன்னால் அது பாரதிய ஆட்சியின் அடையாளம் தான். ஆரம்பத்திலிருந்தே இறையாண்மைக்கு எதிராக, மதச்சார்பற்ற நிலைமைக்கு எதிராக, பண முதலைகளுக்கு ஆதரவாக கருப்பு பணத்தை ஒழிப்பேன், அப்படி ஒழிக்கப்பட்ட கருப்பு பணம் கருவூலத்துக்கு வருகிற போது அதிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் போடுவேன், ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும், 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் மக்கள் நிலை குலைந்து போன நிலையில் மாநில பட்டியலிலிருந்து பல்வேறு உரிமைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அதன்
விளைவாகவே இந்திய திருநாடு இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியால் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் மோசடியான ஒரு கல்வி திட்டம் இப்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது. மருத்துவம் பயிலுவதற்கு ஒரு காலகட்டத்திலே சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உடைத்து சுக்குநூறாக்கிய நீதி கட்சி மருத்துவம் பயில நீட் தேர்வு என்றால் என்பதால் அந்த மருத்துவம் பயிலுகின்ற மாணவர்கள் பலருடைய கனவு இன்றைக்கு வீணாகி போயிருக்கிறது. அந்த மருத்துவம் பயிலுகின்ற கனவு என்கிற அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அரியலூர் அனிதாவின் மரணம் தொடங்கி 13 உயிர்களை பலி வாங்கி இன்றைய தினம் நீட் தேர்வு நிலைகுலைந்து போயிருக்கிறது. சமூக நீதி நிலைகுலைந்து போயிருக்கிறது என்கிற நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவைகள் எல்லாவற்றையும் விட கொரோனா காலத்திற்கு முன்பாக கொழுந்து விட்டு எறிந்த தேசிய அளவிலான குடியுரிமை சட்டம், குடியுரிமை என்கிற கொடுமை சட்டம் நம் மீது அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகி வருவதற்குரிய எதிரொலியும் இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்த்தாக வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு முதலமைச்சராக இடம்பெறுகிறார். ஒரு ஆட்சியை அமைக்க தொடங்கி தமிழ்நாட்டிலே பரவலாக மங்களம் அமங்கலம் அமங்கலம் என்று வார்த்தை சொல்லுவார்கள். தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சி என்பது ஒரு மங்களத்தின் அடையாளத்தோடு துவங்கப்பட்ட ஆட்சி. 2006லேயும் சரி, அதற்கு முந்தைய காலகட்டத்திலும் சரி. அந்த மங்களத்திற்கு அடையாளம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளிலே திருமணம் நடைபெறும். திருமண விழா ஏதோ ஒரு மண்டபத்திலே நடைபெறும். மண்டபத்திலே திருமணம் முடிந்தவுடன் வீட்டுக்கு பெண்ணையும் மாப்பிள்ளையும், புது மாப்பிள்ளை புது பெண்ணை அழைத்து கொண்டு வருவார்கள். அழைத்து கொண்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு, பெண் வீட்டுக்கோ அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்கோ முதலாக போகிற போது வெளியே தான் நிற்பார்கள். உள்ளே இருந்து பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்து விட்டது என்று ஓடோடி ஒரு பெண் தன்னுடைய கையிலே ஒரு தட்டில் குங்குமத்தை சுண்ணாம்பு கரைக்கப்பட்ட அந்த கலவையை எடுத்துக்கொண்டு, அதற்கு ஆரத்தி என்று சொல்லுவார்கள், அதை எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு வெற்றிலையை மிதக்க விட்டு அதிலே ஒரு சூடத்தை கற்பூரத்தை வைத்து கொளுத்தி பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சுற்றி பக்கவாட்டிலே வீசி எரிந்து தூர விட்டு அந்த புது பெண்ணை பார்த்து சொல்லுவாள், வலது காலை எடுத்து வைத்து உள்ளே போ என்று சொல்லுவாள். அப்போது வலது காலை எடுத்து வைத்து அந்த பெண்மணி உள்ளே போகின்ற நிலையெல்லாம் இன்றளவும் பல இடங்களிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன், பக்கத்திலே இருந்து பார்த்திருக்கிறேன், அந்த வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதை போல ஒரு மங்கலம் என்ற அடையாளத்தோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு நேரு விளையாட்டு அரங்கத்தில் தன்னுடைய ஆட்சியை தொடங்கினார். விவசாயிகளுக்கு 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து, அவர்கள் வாங்கியிருக்கின்ற கடனை ரத்து செய்து அறிவித்தார். சத்துணவு சாப்பிடுகிற பிள்ளைகளுக்கு முட்டை திட்டத்தை அறிவித்தார். 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு என்று அறிவித்தார். இப்படி சில முற்போக்கான திட்டங்களை ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு திட்டங்களை அறிவித்து தன்னுடைய ஆட்சியை கலைஞர் மங்களத்தின் அடையாளத்தோடு துவக்கினார். அதே காலகட்டத்திற்கு பிறகு ஜெயலலிதாவின் ஆட்சி 2011 தொடங்குகிற போது கலைஞர் ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இனிமேல் தேவையில்லை என்று அமங்கலத்தின் அடையாளமாக அவரும் ஆட்சியை தொடங்கினார். இதுதான் 2 ஆட்சி துவக்கப்பட்டதுடைய வித்தியாசம். ஆக அந்த 2006ஆம் ஆண்டை குறிப்பிட்டதற்கு என்ன காரணம் என்றால், அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்தது. அப்படி மத்தியிலே ஆட்சி இருக்கிற போது அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வை அறிமுகப்படுத்துகிறார்கள். நீட் தேர்வை அறிமுகப்படுத்திய அந்த நிலையில் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நீட் தேர்வை எதிர்க்கிறார். நாம் கூட்டணியிலே இடம்பெற்றாலும் சரி, ஆதரவு தந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துகின்ற தமிழகத்தில்
நீட் தேர்வு இடம்பெறக்கூடாது என்கிற சித்தாந்தத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்துகிறார். உறவுக்கு கை கொடுக்கலாம், உரிமைக்கு குரல் கொடுக்கலாம், ஆனால் தேவையில்லாத காரியத்தை நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீட் தேர்வை ஏற்க மறுத்ததோடு முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் என்பவருடைய தலைமையில் கல்வியாளர்கள் இடம்பெற்ற ஒரு குழுவையும் அமைக்கிறார். அந்த குழு தந்த அறிக்கையின்படி நீட் தேர்வு ஒழிப்பு சட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வு ஒழிப்பு சட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகு அந்த சட்டத்தை மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி இருக்கிறார். மத்திய அரசாங்கத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை என்று ஒரு துறை இருக்கிறது. அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையும் சுகாதாரத்துறையும் அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்து மத்திய அரசாங்கத்திற்கு இந்த சட்டத்தால் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அறிவித்தால் குடியரசுத் தலைவர் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வார். இது நடைமுறையிலே இருக்கக்கூடியது. அந்த வகையிலே மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையும் அதுபோன்று சுகாதாரத்துறையும் நீட் ஒழிப்பு சட்டத்தால் எங்களுக்கு மத்திய அரசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லி அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தருகிறார். தமிழகத்தில் நீட் தேர்வு ஒழிப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு மாறாக மருத்துவம் பயிலுகிற மாணவர்கள், அந்த மாணவர்கள் எப்படி அந்த மருத்துவ கல்வியிலே இடம் தருவது? பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஒரு இடத்திற்கு வரவழைப்பது. மண்டல வாரியாக தமிழ்நாட்டில் 8 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த ஊரிலே உள்ள மாணவர்கள் அங்கே போங்கள், அந்த ஊரிலே உள்ள மாணவர்கள் இங்கே போங்கள் என்றெல்லாம் வரையறுக்கப்பட்டு 8 இடங்களிலே பெற்றோர்களும் கல்வியாளர்களும் நிர்வாகமும் மாணவர்களும் கலந்த ஆலோசனை செய்யட்டும், கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளட்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நிலையில்தான் மாணவர்கள் கலந்த ஆலோசனை, அதை கவுன்சிலிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். எனக்கு நிரம்ப ஆங்கிலம் தெரியாது. கவுன்சிலிங் என்று சொல்லுவார்கள். அந்த கவுன்சிலிங் கூட்டத்தில் நான் சொன்ன இவர்களெல்லாம் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறி அவரவர் அந்தந்த மாணவர்களுக்கு எந்தெந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் என்று அறிவிக்கப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்களது ஆட்சி காலத்தில். இது ஒரு புறத்திலே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சனாதனவாதிகளின் சங்கி பரிவாரத்தின் அந்த கொட்டம் இருக்கிறதே, அது அடங்காமல் தலைவிரித்து மீண்டும் மீண்டும் ஆடத் தொடங்கியது. 2006ஆம் ஆண்டு இறுதியில் இந்திய மருத்துவ குழுவின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு 2010ஆம் ஆண்டு 21/10/2010 நாடு முழுவதும் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஒரே நுழைவுத் தேர்வை நடத்தலாம் என்று அறிவித்தது. இது 2010. அவ்வளவு காலமும் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் நீட் தேர்வும் கிடையாது, நுழைவுத் தேர்வும் கிடையாது, எந்த குழைவுத் தேர்வும் கிடையாது, கவுன்சிலிங் தான். அந்த அடிப்படையில் சங்கிகள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே நேரடியா அவன் ஃபைட்டுக்கு வரமாட்டான். அவன் யாரையாவது தூண்டி விடுவான். அதுக்கு யாருன்னு பார்த்தா ஆட்சியில் இருக்கிறவங்களை தன் கைக்குள்ள போட்டுக்குவான். அப்படித்தான் வெள்ளைக்கார அரசாங்கத்தை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு அது கேவலமான குண்டிக்காட்டி மானியம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கேவலமான நிலைகள் எல்லாம் அப்போது ஏற்பட்டதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ தலைவர் கலைஞர் என்ன சொல்றாரு? ஒரே நுழைவுத் தேர்வை ஏற்படுத்தலாம், நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லுகிறேன், ஒரே நுழைவுத் தேர்வு என்ற வாதம் வருகிற போது கலைஞர் என்ன சொல்கிறார் என்றால், நுழைவுத் தேர்வு வந்தாலும் அது நீட் தேர்வினுடைய அடையாளம் தான். நீட் தேர்வு எந்த வடிவத்தில் வந்தாலும், நீட் தேர்வாக வந்தாலும் நுழைவுத் தேர்வாக வந்தாலும் அதை திமுக ஏற்றுக்கொள்ளாது. எங்கள் மக்களுக்கு நாங்கள்
துரோகம் செய்ய மாட்டோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த வடிவத்திலே நீட் தேர்வு வந்தாலும் அதை ஏற்க மாட்டோம் என்று தனது கண்டனத்தை தெரிவித்ததோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு மத்திய அரசின் உத்தரவுக்கு தடையாணையை பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆவார். பிறகு நுழைவுத் தேர்வு நடத்த மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறது. தடையாணை பெறப்படுகிறது. மாநில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் தடையாணை பெறப்படுகிற போது அந்த தடையாணை பெற்ற காலத்தில் நுழைவுத் தேர்வு நடத்த மாட்டோம் என்று மத்திய அரசும் அறிவித்தது. அது 2011 வரையிலேயும் அந்த நிலைப்பாடுதான் தொடர்ந்தது. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக வந்து விடுகிறார். எப்பவுமே ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகிற போது காரியங்கள் எல்லாம் செய்யும், கட்டடங்கள் எல்லாம் கட்டப்படும், பிறகு வரக்கூடிய திறப்பாங்க. அது மாதிரி 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா முதல்வராக பொறுப்புக்கு வந்து வருகிறார். அப்போ நீட் தேர்வு இல்லாமலேயே அந்த அம்மையாரும் மாணவர் சேர்க்கையை மருத்துவக் கல்லூரியிலே நடத்தினார்கள். இதற்கிடையில் 2014ஆம் ஆண்டு பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. முந்தைய வாஜ்பாயினுடைய ஆட்சியெல்லாம் அரைகுறையான ஆட்சி, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு மெஜாரிட்டியான தன்மையோடு 2014ஆம் ஆண்டு மத்தியிலே பிஜேபி ஆட்சி அமர்ந்தவுடன் மீண்டும் நீட் தேர்வு தலை தூக்குகிறது. கடந்த காலத்தில் உச்ச நீதிமன்றம் வரையிலேயும் வழக்கு நிலுவையிலே இருந்ததல்லவா நீட் தேர்வு குறித்த வழக்கு. அந்த நீட் தேர்வு கிடப்பிலே இருந்த அந்த வழக்கினை தூசி தட்டி மத்திய சர்க்கார் எடுக்கிறது, பிஜேபி சர்க்கார் எடுக்கிறது, மோடி சர்க்கார் எடுக்கிறது. சங்கல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற ஒரு அமைப்பிடம் ரகசிய தொடர்பு வைத்துக் கொண்டு மோடி சர்க்கார் நீங்கள் போய் உயர் நீதிமன்றத்திலே மனு போடுங்கள் என்று அவர்களுக்கு தூது விடுகிறது. அந்த அமைப்பு சங்கல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற அந்த அமைப்பு தான் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டும் என்கிற நீட் தேர்வை நடத்த கோருகின்ற அந்த மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த வழக்கை போட வைத்ததே பிஜேபி சர்க்கார், மோடி சர்க்கார் தான். சமூக நீதி நிலை குலைக்க வேண்டும் அல்லவா, அதற்காக செய்யப்பட்ட காரியம். பிறகு 2016 இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைமுறையில் இருக்கிற போது 2016ஆம் ஆண்டு நீதிபதி AR தவே அவருடைய தலைமையில் மறு சீராய்வு அமர்வு அந்த 2011 ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த அமர்வு என்ன சொல்லுகிறது, தவேயுடைய தலைமையிலான அமர்வு என்ன சொல்லுது சொன்னால் நீட் தேர்வு செல்லும் என்று அறிவிக்கிறது. 2016 ஏப்ரல் 28 2 கட்டங்களாக உடனடி உத்தரவு, அவசர உத்தரவு. 11 ஏப்ரல் 11ஆம் தேதி நீட் தேர்வு செல்லும் என்று அறிவித்து ஏப்ரல் 28 அந்த தேர்வை நடத்த வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறது நீதிமன்றம். இப்படி தீர்ப்பு வழங்கியது. இந்த வழக்கில் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் தமிழக வரலாறு, சமூக நீதி, இடஒதுக்கீடு இதை குறித்தெல்லாம் குறைந்தபட்ச கூட புரிந்துணர்வு இல்லாத ஒருவர் நீதிமன்றத்திலே வாதிடுகிறார். ஆழ்ந்த புலமை பெற்ற ஒருவரை ஏன் வாதிட செய்யவில்லை என்று உடல்நிலை குன்றியிருந்த நேரத்திலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலி வாயிலாக ஏன் சரியான வழக்கறிஞரை இந்த வழக்கிலே நீங்கள் நியமிக்கவில்லை என்று உரைத்து ஜெயலலிதா ஒரு வரலாற்று துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்திவிட்ட அந்த கொடுஞ்செயலை தோலுரித்து காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள். மேலும் தளபதி அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்று அந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளுகிற போது தலைவர் தளபதி அவர்கள்
இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு குறித்து கேள்வி கேட்டு மாநில ஆட்சியிடமிருந்து அந்த கேள்விக்கு மழுப்பலான பதில்தான் கிடைத்தது. குறிப்பில் இன்னமும் இருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவைக்கு நீதிமன்றம் அறிவித்த அந்த சட்ட நிலை வருகிற போது நாடாளுமன்ற மக்களவையில் 2016 ஜூலை மாதம் 18ஆம் தேதி நீட் தேர்வு சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாடாளுமன்ற மேலவையில் மாநிலங்களவை மக்களவை என்று இருக்கிறது அல்லவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் செல்லுகின்ற அந்த மக்களவையும் அறிஞர் பெருமக்கள் கலந்து கொள்கிற மாநிலங்களை மேலவையும் இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியும் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியும் இந்த நீட் தேர்வு சட்டத்தை கையாளுகிறார்கள். அப்படி கையாளுகிற போது வாக்கெடுப்பு விடுகிற போதுதான் மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலேயும் 50 பேர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். இவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக வாக்களித்திருந்தால் இன்றைக்கு அனிதாவுடைய கொடுமை மரணத்திற்கு நமக்கு ஒரு கொடுமை மரணமும் நடைபெற்றிருக்காது. ஏன்னா 2016 2017 தான் மரணம் தொடரும். அப்போ இந்த நீட் தேர்வுக்கு எதிராக அதிமுக காரர்கள் வாக்களிக்கவில்லை. வாக்களிக்காத சூழ்நிலையில் அவையிலிருந்தே வெளிநடப்பு செய்கிறார்கள். தாங்களே யோக்கியனா காட்டுகிறார். பயில்வு என்ன காரியம் அந்த அன்னைக்கு மட்டும் அவையிலிருந்து நீட் தேர்வை நாங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா, வாக்கு போட்டிருந்தா இன்னைக்கு நீட் தேர்வு பிரச்சனை கூட இருந்திருக்காது என்ற கருது. அதற்கு பிறகு அந்த வெளிநடப்பு செய்து மோடியினுடைய நிரந்தர அடிமைகளே நாங்கள் தான் என்று ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலேயே நிர்மாணித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு 2016-17ஆம் ஆண்டிலிருந்து நீட் தேர்வு எல்லா மாநிலத்திற்கும் வரும், எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டு மிக பெரும் போராட்டமெல்லாம் நடந்து பல்வேறு மாணவ அமைப்புகளால் அந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிற போதுதான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவிதான் மறைந்த அனிதா. நீட் தேர்வு கொடுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த பெண். அதுல அந்த போராட்டத்தை சுட்டிக்காட்டி ஜெயலலிதா அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தது. நிர்பந்தம்னா அதெல்லாம் கிடையாது, காலில் விழுந்து கொஞ்சிக்கிற நிர்பந்தம். குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்காக நீட் தேர்வு விலக்கினார்கள் என்று ஜெயலலிதா செஞ்சிய பிறகு குஜராத்திலையும் தமிழ்நாட்டிலையும் இனி இந்த முறை நீட் தேர்வு நடக்காது என்று அறிவிக்கப்பட்டது. இது ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வரையில் இந்த நிலைமை. தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சி, ஜெயலலிதாவின் ஆட்சி, இந்த நிலைப்பாடுகள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு, உயர்நீதிமன்றத்திலே முன்னதாக பெறப்பட்ட தீர்ப்பு, பின்னர் ஒப்புதலுக்காக மத்திய அரசாங்கத்தில் பெறுகிற அந்த நிலைப்பாடு, குடியரசுத் தலைவரிடம் பெறுகின்ற நிலைப்பாடு, இவர்களுக்கெல்லாம் பிறகு ஜெயலலிதா ஆஸ்பத்திரிக்கு போய் படுக்கிற வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டில். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. செப்டம்பர் 22 போனாங்க. சுமார் 72 நாட்கள் மருத்துவமனைக்கு 1 கோடி ரூபாய்க்கு இட்லியும் சாப்பிட்டு, அதான் அந்த வேலை. 1 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டு 72 நாள் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து செத்தே போனாங்க. அதுக்கு பிறகு என்னடா நிலைமை தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அடிமையா இருந்தாங்க. இந்த எடப்பாடி, ஓ பன்னீர்செல்வம், மற்ற அமைச்சர்கள் ஒட்டு மொத்தமா மோடி காலத்துக்கு சரணடைந்தார். ஏன் சரணடைந்தாங்க? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஜெயலலிதா காலத்திற்கு நிர்மூலமாக்கி இருக்கிறார். எங்கும் லஞ்சம், எதிலும் லஞ்சம், எந்த பிரச்சனை என்றாலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடிய நிலைப்பாட்டை ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் தாங்கள் கால் ஊன்றுவதற்காக இங்கே ஒரு ஆளுங்கட்சி பயன்படுத்த நினைத்த பாரதிய ஜனதா சர்க்கார் மோடியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் 2 பேரையும் தங்கள் காலிலே விளைவித்துவிட்டது.
அந்த கட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள், என்னதான் நீங்க அடிமையா இருந்தீங்க, நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு முழு விலக்கு பெறுவதற்கு நாம சட்டமன்றத்தில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை நிர்பந்திச்சு 2 மசோதாக்களை நிறைவேற்றி நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு முழு விலக்கு பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முயற்சியால் ஆட்சியில் இருக்கின்ற அதிமுக சர்க்கார் 31/1/2017 2 மசோதாக்களை ஏகமனதாக ஒருமனதாக ஏகமனதாக ஆளுங்கட்சியும் அந்த மசோதாவை ஆதரிக்கிறது, எதிர்கட்சியும் அந்த மசோதாவை ஆதரிக்கிறது. இப்படி அந்த நீட் தேர்வுக்கு எதிராக மசோதாக்கள் கொண்டு வரப்படுகிற போது, மசோதா நிறைவேற்றம் செய்யப்படுகிற போது அதை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பது. தளபதி கிட்ட உத்தரவாதம் கொடுத்தாங்க. 2 மசோதாவை நிறைவேற்றி விட்டோம் என்று மாறுதட்டி கொண்டார்கள். ஆனால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவே இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே ரங்கராஜன், பொது உடைமை கட்சியை சேர்ந்த டி கே ரங்கராஜன் அவர்கள் ஆர்டிஐ என்கிற தகவல் தொடர்பு மூலமாக ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த மசோதா குறித்து கேள்வி கேட்கிற போது அந்த மசோதா தனக்கு வரவே இல்லை என்ற பதிலை குடியரசுத் தலைவராக இருந்த மறைந்த ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் டி கே ரங்கராஜன் அவர்களுக்கு, உங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மசோதா எனக்கு வரவே இல்லை என்று சாணியை கரைச்சி மாநில சர்க்கார் மூஞ்சில் அடித்தார். அதுக்கு பிறகு அந்த அந்த நிலையிலிருந்து அதிமுக அரசாங்கம் இந்த நீட் தேர்வு குறித்து ஆடிய கபட நாடகம் கொஞ்சம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களையும் மத்திய அரசால் 2011 செப்டம்பர் 18 அங்க போகுது. உடனேயே நிராகரிக்கிறாங்க. இந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிராகரிக்கப்பட்ட மனு 2 நாள்ல தமிழ்நாட்டுக்கு வந்து 2 நாள்ல செப்டம்பர் 17, 2017 அந்த மனு 18ஆம் தேதி போகுது, 20ஆம் தேதி திரும்ப வருது. அவனும் செருப்பால் அடிச்சான் அந்த சர்க்கார். நீதிமன்றத்தை இந்த மனு திரும்ப வந்ததற்கு, மசோதா திரும்ப வந்ததற்கு பிறகு நீதிமன்றத்தையும் மக்கள் மன்றத்தையும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து கட்சிகளையும் எடப்பாடி சர்க்கார் ஏமாற்றியது வெட்ட வெளிச்சம் ஆனது. 2017 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அரியலூர் அனிதாவை இன்றைக்கு சுமார் 3 ஆண்டு காலத்தில் அரியலூர் அனிதா தொடங்கி ஒரு 13 உயிர்களை நீட் தேர்வு கொடுமை என்பதை வலியுறுத்தி உயிர் பலியும் கொடுக்கும். உயிர் பலி என்று சொன்னால் மொழியை காப்பாற்ற இந்தி திணிப்பு நடைபெற்ற போது மொழியை காப்பாற்ற சாத்தூர் பாலகிருஷ்ணனா இருந்தாலும் சரி, சென்னை அரங்கனா சரி, இப்படி இவங்கெல்லாம் தீக்குளித்து உயிர் விட்ட அந்த நிலையில் ஒரு 20 வயது கூட இருக்காது. 16 +2 முடித்த உடனே 12ஆம் வகுப்பு முடித்த பெண்ணுக்கு என்ன வயதுனா ஒரு 12 ஒரு 5 17 வயசு. 17 வயது மாணவிக்கு நீட் தேர்வு கொடுமையால் 13 பேர்களை இந்த மாநிலத்திலே நாம் இழந்திருக்கின்ற கொடுமை இந்த மரணம் கூட போதாது என்று சொல்லுகிறதோ மத்திய மாநில அரசுகள் என்றுதான் கேட்க வேண்டிய நிலைப்பாடு. நீட் தேர்வு முடிவடையும். நீட் தேர்வு முடிந்து போன இடஒதுக்கீட்டு பிரச்சனை. நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்துருச்சு. நீட் தேர்வுல மாணவர்கள்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏராளமான குளறுபடி. அந்த நீட் தேர்வு மையங்களுக்கு உள்ள போன மாணவ மாணவிகள் என்ன பாடுபட்டாங்கன்னு இந்தியா முழுவதும் சிரிப்பா. இந்த குஷ்புன்னு ஒரு கடை இருக்கா, குஷ்புன்னு ஒரு நடிகை இருக்கா, அது என்ன பண்ணா, இப்போ பிஜேபிக்கு தொடர்ந்து வேலை பிறகு வருவோம். நம்ம
திருமா அண்ணன் இருக்கார்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் தான். தலைவர் இல்ல சிலபடி தலைவரா பொதுச் செயலாளர் தான். தொல் திருமா பொதுச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர். அதுவும் கூட்டத்துல ஆவேசமா பேசுறது நாம பார்க்கிறோம். ஆனா எந்த வகையிலேயும் நட்பம் பண்பு என்பதை கையாளக்கூடியது நட்பண்பு குறையாத ஒரு முகாமை. எந்த கட்சியில வேண்டுமானால் அவர் ஆரம்பித்த காலகட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் அவருக்கு பயிற்சி என்றெல்லாம் கொடுக்கப்பட்டது. அண்ணன் தொல் திருமா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனுடைய பொதுச் செயலாளர் வெளிநாட்டு அமைப்பு ஒன்று தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் விழாவை நடத்துகிற போது அந்த விழாவிலே கலந்து கொண்ட அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பெண்களை பற்றி சில செய்திகளை சொல்லி மனுநீதியில் இப்படியெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டார். எப்படா காக்கா வாயிலிருந்து வடை கீழே வரும், அந்த வடையை நாம அபகரித்துக் கொண்டு போகலாம் என்று காத்திருந்த நரியை போல யார் என்ன பேசுவார்கள் என்று காத்திருந்து அண்ணன் தொல் திருமா அவர்கள் மனுநீதியிலே சொல்லப்பட்ட பெண்கள் குறித்த செய்தியை எடுத்து சொன்னது இந்து மதத்திற்கு எதிராகவே தொல் திருமா அவர்கள் பேசிவிட்டார் என்று கொஞ்சம் கூட வெக்கம் மான சூடு சொன்ன எதுவுமே இல்லாம ஒரு கிளவி நடிகை அவ சொல்லிட்டு கிடக்க. உடனே அதுக்காக போறான். பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். நீ ஏதான சொன்ன பெண்கள் பேச்சாரத்துல ஈடுபடுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பெண் உறவு கொள்றாங்க சொன்னது யாரு? குஷ்புக்கு அம்மாவா? குஷ்பு தானே சொன்னா. குஷ்புக்கு அம்மாவா வந்து சொன்னாங்க இல்லையே, குஷ்பு தான் சொன்னான். அந்த குஷ்பு தொல் திருமா அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று ஒரு நாடகத்தை, அது பாரதிய, அதாவது புதுசா வாங்கின மாட்டை ஓயாம குளிப்பாடுவான் கிராமத்துல. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க வள்ளியூர்ல இல்ல, எங்க தாத்தாவுக்கு தோட்டம் இருக்கு. எங்க தாத்தா 2 மாடு வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த மாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், ஓயாம குளிப்பாட்டுவான். எங்க தாத்தா கேட்பாரு, என்னல புது மாடுன்னா ஓயாம குளிப்பாட்டுவியோ அப்படின்னு கேட்பாரு எங்க தாத்தா. அவன் பேர் மந்திரம், அந்த குளிப்பாட்டுறது பேர். என்னல மந்திரம், புது மாடு வாங்கினா ஓயாம குளிப்பாட்டுவியோ, இது எத்தனை நாளைக்குல அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி புதுசா போன கட்சிய இப்ப கட்சியில பாரதிய ஜனதாவுக்கு போனது தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டு இருக்காங்க. திமுகவுல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, கம்யூனிஸ்டுக்கு போகல பொழுது இப்ப அடுத்தது கம்யூனிஸ்ட் கூட வருவாங்க. ஏன்னா எல்லா கட்சியிலும் இருக்கணும் இல்லையா, எல்லா கட்சியும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா. அதனால பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்காங்க. பாரதிய ஜனதாவுக்கு போய் இப்ப என்ன பண்றான், தொல் திருமா பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். உங்களுக்கு தேவையா? நீ இழிவுபடுத்தி விட்டாருன்னு சொன்னா நீ எதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தியிருக்கணும்? காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் போராட்டம் நடத்திருக்கணும், திமுகவில் இருந்தாலும் போராட்டம் நடத்திருக்கணும். போராட்டம் நடத்தல கூட தலைவர் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி கவனத்துக்கு கொண்டு வந்து போராட்டம் நடத்திருக்கணும். அதையெல்லாம் செய்யல. உத்தரப்பிரதேசத்துல எக்கச்சக்கமான பெண்கள், தாழ்த்தப்பட்ட சகோதரிகள் மானபங்கப்படுத்தப்படுகிறார். அதுக்கு நீ போராட்டம் நடத்தணும். ஏன் அங்க பிஜேபி சர்க்கார்னா அது அனுமதிக்கிறதா? அப்போ பிஜேபி சர்க்கார்னா அங்க என்ன வேணாலும் கொடுமை நடந்தா நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களோ? அதுக்காக கண்டனமே தெரிவிக்க கூடாதோ, அல்லது கருத்து கூட சொல்லக்கூடாதோ? அங்க ஏராளமான பெண்களை கற்பழிச்சான், கொலை பண்ணான். குஷ்பு எங்க நீ போறான்னு இங்கேயும் அவ்வளவு தூரம் போனீங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு கொடுமை சம்பவம் பெண்களுக்கு எதிராக நடைபெற்றது. பொள்ளாச்சியில 200 பெண்கள் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டிச்சு குஷ்பு போராட்டம் நடத்து. நாகர்கோயில ஒரு காமுக ஏராளமான பெண்களை கெடுத்து குடிச்சு வராங்க. அதை கண்டிச்சு குஷ்பு போராட்டம் நடத்தியிருக்க வேண்டாமா? ஏன் நீட் தேர்வுக்கு போன மாணவிகள் அந்த நீட் தேர்வு மையத்துக்கு உள்ளே போவதற்கு முன்பாக உள்ளாடைகள் முதற்கொண்டு கையை விடப்பட்டு அவர்கள் சோதனையிடப்பட்டார்கள். அது உனக்கு அவமானமா தெரியலையா? ஏன் அதுல உன் பொண்ணு இல்லையா? எதுக்காக போராடுற நீ? இன்னைக்கு என்ன திருமாவளவன் இடிச்ச வாயிர, அவருக்கு பின்னால் ஒரு படையே இருக்கு, தாங்க முடியாது. அதை மட்டும் ஞாபகம். திருமாவளவன் என்பதற்காக சொன்னது ஒரு நியாயத்தை உணர்ந்து பார்ப்போம்.
என்ன பேசிட்டாரு, அதுக்கு கருத்து விளக்கமும் அவர் சொல்லிட்டாரு. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் பெண்களுக்கு எதிராக பேசிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியாதா? உன்னை விட அறிவியல குறைஞ்சவர ஒரு தலை சிறந்த அரசியல் விற்பனர் திருமா. அவரு மனுநீதியில டச் பண்ணி இந்து மதத்தை எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு தூக்கம் போட்டு இன்னைக்கு ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நீட் தேர்வு நடைமுறைக்கு இருக்கு. இப்போ கூட்டுது இந்த கவர்னர் ஒரு கையெழுத்து போடுறதுக்கு 40 நாள் எடுத்தார். அண்ணா வடக்கு வாழ்கிறது தெற்கு செய்கிறது என்று சொல்லிக் கொண்டே வந்தார் அல்லவா? திராவிட நாடு கேட்டார் அல்லவா? திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார் அல்லவா? அந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் முழங்கினார் அல்லவா? அந்த கோரிக்கையை மக்கள் மன்றத்திலே முழங்கினார் அல்லவா? அந்த நிலையில் மாநில உரிமைகள் என்று வருகிற போது ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்று முழங்கியவர் அண்ணா. எதுக்கு நமக்கு கவர்னர்? ஒரு கையெழுத்து போடுறதுக்கு வெண்ணவெட்டி சிப்பாய்க்கு 40 நாள் இருக்குவா? நீ எதுக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு, தமிழ்நாடு என்று இல்லை, ஒட்டு மொத்தமா இந்தியாவே எடுத்துக்கோம், பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தையும் எடுத்து சேர்த்தே கவர்னர் இங்க எதுக்குயா? என்ன அவருக்கு வேலை? மாநில சர்க்கார் கொள்கை கோட்பாட்டு குறிப்பேடுகளை தருகிற போது சட்டமன்றத்திலே ஆண்டு துவக்கத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கவர்னர் பேச வேண்டும். இதுதானே வேலை அவருக்கு. அவருக்கு வேற என்ன கொடுக்குற வேலை? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. மாநில சர்க்கார் ஒரு சட்டத்தை இயற்றினால் அதற்கு ஒப்புதல் தர வேண்டும். அந்த ஒப்புதல் தருகிற போது அதிலே நுழைந்து ஆராய்ந்து பார்ப்பது கவர்னருடைய வேலை கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு மாநில உரிமைகளை நிலைநிறுத்தி மாநில மக்களுக்காக ஒரு மாநில ஆட்சி சட்டமேற்றுகிறது, ஏற்றப்பட்ட சட்டத்தை என்னுடைய ஒப்புதலுக்காக தருகிறது சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுறது. அதுதான் உன் வேலை. ஒரு கையெழுத்து போடுறதுக்கு 40 நாள் சொன்ன சிரிக்க முடியாத பொருளால சிரிக்க மாட்டான். என்னங்க அநியாயம்? நீட் தேர்வு அறிவிச்சுட்டான். அறிவிச்சோன்னு இடஒதுக்கீட்டு பிரச்சனை வருது. தளபதி என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களோ, அண்ணன் தொல் திருமா அவர்களோ, அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி அவர்களோ, பொது உடைமை சித்தாந்தவாதிகளோ அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு தரலாம் என்ற கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கை நீதிமன்றம் வரையிலேயும் போய் நீதிமன்றமே சொன்னது அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை தருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீதிமன்றமும் ஒப்புதல் தந்ததா இல்லையா? அது கழுத தேஞ்சு கட்டரும்பு ஆன கதையா 7.5% என்று வந்துவிட்டது. இந்த 7.5% மாநில அரசு 7.5% இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவை நிறைவேற்றி தான் கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியது. இது கூட தவறு என்று நான் கருதுகிறேன். இந்திய அரசியல் சட்ட அமைப்பின் 16வது பிரிவு, என்னுடைய நினைவு சரியாக ஆனால் 16வது பிரிவின்படி இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றுகிற போது அது கவர்னருடைய ஒத்துழைப்புக்கோ அல்லது கையெழுத்துக்கோ தேவை இல்லை என்பது என்னுடைய கருத்து, என் அறிவுக்கு எட்டிய கருத்து. சரி, கவர்னர் கையெழுத்து தேவைப்படுவதாக அந்த கையெழுத்தை போடுவதற்கு கவர்னர் கிட்ட அனுப்புகிற போது 40 நாள் ஆயிருக்கு. இதுக்கிடையில எல்லா கட்சிகளும் கவர்னருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயா, அந்த கையெழுத்தை போட்டுங்க, நீட் தேர்வு ஆரம்பிச்சாச்சு, மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை அந்த சட்டம் வரலைன்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 300-310 மாணவர்களுடைய எதிர்காலமே பாழாகி போயிடும். உடனேயே நீங்க கையெழுத்த போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே தளபதி அந்த நேரத்துல கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். திமுக தலைவர் நம்முடைய தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் எழுதணும்னு உடனே ஒரு பதில் கடிதம். நான் என்ன சொல்றேன், இந்த கடிதம் தளபதிக்கு எழுதுனீங்க, அந்த கடிதத்தை எழுதுனது டைப் செஞ்சது யாரா இருந்தாலும் கையெழுத்து உங்களுக்கு தானே. அதே கையெழுத்த நீ இந்த
மசோதாவுக்கு போட்டிருக்கலாம்ல. ஒரே கையெழுத்து தான். தளபதிக்கு நீ கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தாலே போதும். அப்படி மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் தளபதிக்கு கடிதம் எழுதுகிறார். இன்னும் 4 வாரங்கள் நாங்க புடுங்கி நடப்போறோம். அங்க என்ன கவர்னர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி மரம் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு புதுசா ஏதாவது செய்யப்படுச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. ஏக்கர் கணக்குல கிடக்குது சொகுசு வாழ்க்கை. அடேங்கப்பா என்ன மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து 4 வாரங்கள் ஆகும்னு தளபதிக்கு கடிதம் எழுதி மாநில அரசாங்கம் நிர்பந்தப்படுத்துகிறது. கவர்னர் கையெழுத்து போட்டாங்க, ஒப்புதல் தாங்க. எதிர்கட்சி என்ன பண்ணுது? பேரணியை சென்னையே குலுங்கி போய் கொரோனா காலத்துல குலுங்கி போகின்ற அளவுக்கு ஒரு மிக பெரும் பேரணியை தளபதி அவர்கள் நடத்தி காட்டுகிறார். மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டுக்கான அரசாணையை மாநில சர்க்கார் எழுதி. இதுவே கவர்னருக்கு அவமானம். ஒரு பக்கத்துல எதிர்கட்சி புகுந்து விளையாட்டை அடிச்சு தும்சம் பண்றான். இன்னொரு பக்கத்துல மாநில ஆட்சி இதை நம்ம செய்யலைன்னா அடுத்து மக்கள் மத்தியிலேயே போக முடியாதுன்னு பயந்து போய் ஒரு அரசாணையை வெளியிடுது. 29ஆம் தேதி, கடந்த 29ஆம் தேதி அரசாணை. 30ஆம் தேதி கவர்னர் ஒப்புதல் தந்து கையெழுத்து போட்டு ஒப்புதல் தந்து விட்டார். மலர் குறுக்கெட்டுக்கு பண்ணிக்கோ. 7:50 நேட் தேர்வு இவ்வளவு காலகட்டங்களையும் தாண்டி இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்தித்து இன்றைய காலகட்டத்தில் இந்த நீட் தேர்வு தான் நடைமுறை என்று வருகிற போது அதிலே ஜாதி இருக்கிற வரையில் ஜாதி சான்றிதழ் தேவை என்கிற நிலைப்பாடு என்பதை போல நீட் தேர்வு இருக்கிற வரையிலும் மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடும் தேவை என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த இடஒதுக்கீட்டு சட்டத்திற்கு கவர்னரால் ஒப்புதல் பெறப்பட்டு நீட் தேர்வு இருந்தாலும் எதிர்வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நல்ல வல்லுநர் குழுவின் ஆலோசனையை பெற்று, கல்வியாளர்களின் ஆலோசனையை பெற்று, பெற்றோர் ஆசிரியர்களின் ஆலோசனையை பெற்று இந்த நீட் தேர்வுக்கு எதிர்காலத்தில் ஒரு முடிவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த வகையில் ஒரு தலையாய காரியத்தை செய்வதற்கு தலை சிறந்த ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தன்னேரில்லா தலைவராக விளங்குகின்ற தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சிதான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஏற்பட்டாக வேண்டும் என்ற நிலையில் இந்த முப்பா காணொலி வாயிலாக ஒரு தலை சிறந்த தலைப்பு. நான் நிரம்ப தலைப்புகளிலே பேசி பழக்கப்பட்டவன் அல்ல. இருந்தாலும் தலைப்பை ஒட்டி பேசி இருக்கிறேனா என்கிற போது தலைப்பு என்ன? நீட் தேர்வு நிலை குலைந்த சமூக நீதி. நீட் நிலை குலைந்த சமூக நீதி. இந்த நீட் தேர்வு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காவிட்டால், இன்னும் சொல்ல போனால் இந்த நீட் தேர்வால் சமூகம் என்பது நிலைகுலைந்துதான் போயிருக்கிறது. அது இன்னும் நிலைகுலையாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் கைகளிலே இருக்கிறது, தளபதியின் கையிலே இருக்கிறது. நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாகுவதற்கு ஒரு ஒப்பற்ற பணிகளை செய்வதற்கு தலை சிறந்த அந்த பணிகளை செய்து ஆட்சியை அமைப்போம். நீட் தேர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உருவாக்கும். இன்னும் மத்தியமான ஆணையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் 31 மந்திரி பண்ணி குட்டி போடாமல் 31 மந்திரி இருக்கிறான்னு தான் பேர். எந்த மந்திரி எதுக்கும் நாய்க்கு? கல்வித்துறை மந்திரிக்கு என்ன செய்யணும்னு தெரியல, உள்துறை மந்திரிக்கு வேலுமணிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இவன் விசி சண்முகம்னு ஒரு சட்ட அமைச்சர், அவன் இப்போ போராடிக்கிட்டு எதுக்குடா போராடுற அமைச்சர் ஏன்டா போராடுற? குறை கண்டு விவசாய மந்திரியாருக்கு செத்து போயிட்டான். பாவண்டா, அந்த மாதிரி நல்ல மனிதன் தஞ்சாவூருக்காரர் செத்து போயிட்டான். அந்த விவசாயத்துறையும் விசி சண்முகத்துக்கு வேணும்னு இப்போ பழனிசாமி நிர்பந்தம். ஏன்னா இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒப்பிலாமணி உட்கார்ந்த இடத்துல பட்டண தட்டணும்னு சொன்னா உலகத்தையே பார்த்து முடிச்சு. ஆக இந்த நிலைப்பாடு இன்றைக்கு காணொலியால் அல்லது வலைதளங்களால் பலதரப்பட்ட செய்திகள் வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. என்னவோ யாருக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி யோகிய நாட்டம் இல்லைன்னா
உங்களுக்கு ஒரு முடிவு காலத்தில் கட்டுவோம் என்பதுதான் இந்த கூட்டத்துடைய தலையாய கருத்தாகவே இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இந்த தலை சிறந்த இந்த தலைப்பிலே ஒரு நீண்ட நேரம் பேசுவதற்குரிய வாய்ப்பினை அளித்தீர்கள். நீட் நிலைகுலையும் சமூக நீதி நிலைகுலையாமல் பார்ப்போம், சமூக நீதியை காப்போம், தந்தை பெரியாரின் லட்சியத்தை மீண்டும் உருவாக்கும் அறிஞர் அண்ணா அவர்களின் தத்துவங்களை, தலைவர் கலைஞர் அவர்களின் கோட்பாடுகளை நிலைநிறுத்துவோம். அதற்கு வாய்ப்பாக இந்த காணொலி கூட்டம் அமையும் என்று சொன்னால் இதைவிட பெருமகிழ்ச்சி யாருக்கும் இருக்க முடியாது, நிச்சயமாக எனக்கு இருக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டில் தலை சிறந்த ஒருங்கிணைப்பாளர்கள், இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துணை பேர்களுமே தந்தை பெரியார் அவர்களிடம் பயிற்சி அல்லது தந்தை பெரியார் அவர்கள் காலத்துக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்களின் அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தலை சிறந்த சீர்திருத்த கருத்துக்களை மக்கள் மனதிலே சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள்தான் இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, அது மாண்புமிகு ஐயா ஞானசேகரன் அவர்களாக இருந்தாலும், மாண்புமிகு அம்மையார் தேன்மொழி அவர்களாக இருந்தாலும், ஒருங்கிணைப்பாளர்களாக விளங்குகின்ற ஐயா பாவலர் சாசா வேலரசு என்கிற தமிழரசன் அவர்களாக இருந்தாலும், ஐயா முயற்சி முருகேசன் அவர்களாக இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நாம் சமூக நீதி நிலைநாட்டுவோம், நிலைகுலைய செய்ய விடாமல் பாதுகாப்போம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் எடுத்துரைத்து, பரணி பல பாடி பாங்குடன் வாழ்ந்த பைந்தமிழ் நாட்டில், பரணி பல பாடி பாங்குடன் வாழ்ந்த பைந்தமிழ் நாட்டில் சொரணை சிறிதுமில்லா சுயநலத்து சோதரர்கள் ஒன்று கூடி வருணத்தை நிலைநாட்ட வகையின்றி கரணங்கள் போட்டாலும் மரணத்தின் தலைவாயில் நின்று மானம் காக்க மரத்தமிழனாக போராடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பாக உரை நிகழ்த்தினீர்கள். அதாவது நுழைவுத் தேர்விலிருந்து நீட் தேர்வு வரை மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். 2016 இறுதியிலேயே வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் தலைமையில் இந்த நுழைவுத் தேர்வின் அபாயத்தை நாங்கள் எடுத்து வைத்தோம் சென்னை கலெக்டர் அலுவலகம் முன்னால். அது இன்றைக்கு 13 உயிர்களை பலிகொண்டிருக்கிறது. கலைஞர் தொடங்கி ஜெயலலிதா இறக்கின்ற வரை இந்த சட்டங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனாலும் கலைஞர் ஆட்சியிலே சிறப்பான முறையில் அவர் பணியாற்றினார். நம்மிடம் சில அதிகார திருப்பூரைகள் இருந்ததனால் நமக்கு அந்த வீழ்ச்சி வந்தது. ஆனாலும் அந்த வீழ்ச்சியின் காரணமாக நமக்கு வந்தவர்கள் அனைத்து துறையிலும் தமிழக மக்களை வாட்டி வதைத்து அவர் மறைந்தார். மறைந்ததற்கு பின்னால் அடிமை அரசு மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற அத்தனை சட்டங்களுக்கும் தலைவணங்கி வரவேற்றிருக்கிறது. இவைகளை எல்லாம் களைய வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட்டு மேடையில் பேசக்கூடிய உங்களை போன்றவர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல் மேடைக்கு முன்னால் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை புரிந்து அதற்கேற்ப உங்களுடைய சொற்பொழிவு அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பணிவாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், நாம் எது சொன்னாலும் இன்றைக்கு இந்த இணையதள வழியாக மாற்றி சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் ஐயா மரியாதைக்குரிய எழுச்சி தமிழருடைய உரை என்று. அது ஐரோப்பிய பெரியார் மையத்திலே அவர் பேசினார், பெரியார் பிறந்த நாளிலே. அன்றைக்கு நம்முடைய அனைத்து கனிமொழி உட்பட அனைவரும் பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சை திருத்தி அவர்கள் திருச்சிதான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது ஒன்றும் வேணும் தெரியாம செய்யல. இடஒதுக்கீடு 50% இடஒதுக்கீடு, ஓபிசிக்கு வரக்கூடிய இடஒதுக்கீடை எல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக அவர்கள் செய்கின்ற தந்திரம் இது. எனவே நீங்கள் இதுவரை சிறப்பான முறையில் சிறந்த கருத்துக்களை திரட்டி இந்த அவையிலே தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய முதிர்ச்சியான இந்த உரைக்கு இந்த அவை நன்றி சொல்லி தெரிவித்துக் கொள்கிறது. காலம் கடந்ததனால் வேறு பல காணொலி நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்முடைய எதிர்கால முதல்வராக தளபதி அவர்களை கொண்டு வருவதற்காக பல காணொலிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்து அரும்பாக்கத்திலிருந்து அறிவுசார் வழியாக ஒரு காணொலி இப்பொழுது துவங்க இருக்கிறது. எனவே இந்த அவைக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு சிறப்பான கருத்துக்களை தந்தமைக்கும் உங்களை இந்த அவைக்கு கொண்டு வந்த எனது அருமை தம்பி ஒப்பிலாமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஒப்பிலாமணி அவர்கள் ஐயா கருத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் மலர்மன்னன் அவர்கள் அற்புதமாக பேசினார். நான் கூட எதிர்பார்க்கவில்லை.
38 ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக அந்த சமூக நீதி காப்பதற்காக தந்தை பெரியார் உழைத்த உழைப்பு, அண்ணா, கலைஞர் இவர்களை வழிதொட்டு அனைத்து கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, கலைஞர் அன்னைக்கு மாநில சுயாட்சிக்காக ராஜமன்னார் குழுன்னு அமைச்சாரு, ராஜமன்னார்ன்றவரை கொண்டு வந்தாரு. கல்விகள்ல நீங்க சொன்ன மாதிரி செங்குட்டுவன் கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பேர் மரியாதை இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாகநாதன் அவர்களை வச்சு தேர்தல் அறிக்கைகள், அதுக்கப்புறம் திட்டக்குழு தலைவரா கொண்டு வந்து பண்ணிருக்கிறாங்க. நீதிபதி தலைமையில குழு போட்டார். அதான் அது மாதிரி கலைஞர் அந்த வல்லுநர்களை, அறிவாளிகளை வைத்து ஆலோசனை கேட்டு அரசு நடத்துவார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சின்மயி ஆண்டாள் பிரச்சனைக்கு சின்மயி வரா, அந்த வைரமுத்து அந்த ஒரு காரியத்தை திசை திருப்பறதுக்கு. இன்னொரு பக்கம் குஷ்பு வருது, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியை ஒரு தமிழன், விஜய் சேதுபதி வளர்ந்து வருகிற கட்டம், அதை கொண்டு இன்னைக்கு திசை திருப்புகிற நாடகங்களை எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மைய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தை பற்றி நாக்பூர் மைய அரசாங்கம் இல்ல, நாக்பூர் நடத்துதுன்னு சொல்லுங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க அது நீதிமன்றத்தை நாக்பூர் அண்ணன் சொல்றது RSS அந்த இதை வச்சு அண்ணன் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இதையே கையாண்டு கொண்டு இருந்தால் எதிர்வரும் காலத்தில் இதை முறியடிப்பதற்கு நாம் என்ன செய்தாக வேண்டும்? என்னுடைய கேள்வி. ஐயா சொல்லுங்க. மலர் நீங்க சொல்ல பதில். தம்பி கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கழகமாக விளங்குகின்ற திராவிடர் கழகமாக இருந்தாலும், இருவரும் இயக்கங்களின் உயிர் மூச்சு என்பது பேச்சுதான். இன்றைக்கு காணொலி வந்திருக்கலாம், அல்லது பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக பேசுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்திருக்கலாம். நாம் ஆட்சி காலத்தில் இருந்தபோது நடைபெற்ற செய்திகளை, சாதனைகளை, அது சமூக நீதி கண்ணோட்டத்தோடு செய்யப்பட்ட அந்த காரியங்களை, இடஒதுக்கீட்டுக்காக நாம் எந்த அடிப்படையிலே காரியமாற்றினோமோ அந்த செய்திகளை மக்கள் மன்றத்திலே நேரடியாக நானும் நீயும் பேச வேண்டும். நானும் நீயும் என்றால் திமுகவுடைய சொற்பொழிவாளர்கள், திராவிடர் கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்கள், இவர்கள் நானும் நீயும் மக்கள் மன்றத்துக்கு வருகிற சூழ்நிலை தான் பிஜேபியினுடைய கொடுங்கோல் தன்மையை தோலுரிப்பதற்கு ஒரு கருவியாக அந்த கூட்டங்கள் எல்லாம் அமையும் என்று நான் கருதுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் வலைதளத்தின் மூலமாக பல செய்திகளை இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சுவாரஸ்யமாக அந்த செய்திகளை கொண்டு செல்கிற போது சுவாரஸ்யம், நீங்களே அடிக்கடி சொல்லுவீர்கள், சுவாரஸ்யமாக பேச வேண்டும். காரணம், எனக்கு அந்த சுவாரஸ்யமான நக்கல் நையாண்டி எல்லாம் வராது, உங்களுக்கு வரும். அப்போ எனக்கே நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்க பல தடவை. சுவாரஸ்யமா வலைதளத்தின் மூலம் இளைஞர்களை கையாளுவதற்கு ஒரு வாய்ப்பாக பலதரப்பட்ட செய்திகளை தருவதற்கு நம்முடைய கட்சி முன்வர வேண்டும். என்னடா கட்சிக்கு ஆலோசனை என்பதல்ல, இதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஆக இன்றைக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை பாரதிய ஜனதா கொண்டு வருகிறார்கள் அல்லவா? அப்படி கொண்டு வருகிற போது இந்த நாட்டிலே என்ன நடைபெறுகிறது, என்ன நடைபெற்றது, இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை மக்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னாலே போதும் என்று நான் கருதுகிறேன். மக்கள் கேட்கத்தான் தயாராக இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும், நாமளே சில நேரத்துல சொல்லியிருப்போம், என்னங்க தேர்தல் வரட்டுன்னு, பணம் பிரதானமா இருந்தா போதும். பணம் பிரதானம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த காலத்தில். ஆனாலும் கூட அதையும் வெல்லுகின்ற அளவுக்கு கருத்துக்களையும் நாம் பரிமாறிக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவின் சூழ்ச்சியை முறியடி. இப்போ ஒண்ணும் இல்லை, அண்ணன் திருமா அவர்களை பற்றி மனு தர்மத்துல இருந்ததை அண்ணன் திருமா சொன்னோன்னே அதுக்குன்னு ஒரு போராட்டத்தை குஷ்பு நடத்துது இல்லையா? அது பிஜேபி கூட நடத்தல, குஷ்பு மட்டும்தான் 7 பேர் அணியில் நடத்தும், 7 பேர் நடத்தும். இதை நம்ம மக்கள் மன்றத்தில் சொல்ல முடிகிறது, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? தளபதி மட்டும் இன்னைக்கு காணொலி கூட்டத்துல கலந்துக்கிறார். 30 விழாவில் நேற்று முந்தானத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில், காஞ்சி அண்ணாபுரம் மாவட்டத்தில் கலந்து கொண்டார். அதற்கு முன்பு ஈரோடு, கரூர்,
இப்படி முப்பெரு விழா கோவை உள்ளிட்ட மாவட்டங்களும் கலந்து கொண்டாலும் கூட தளபதி அவர்கள் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு காணொலி வாயிலாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்ற சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்ளாத நிலைப்பாடுதான் பாரதிய ஜனதா தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு வீரபாண்டி ஆறுமுகம் தான் இன்னைக்கு பிஜேபி என்ற கட்சியை இருக்காது. உண்மையா இல்லையா ஓபி? உங்களுக்கு தெரியுதா? இல்லையா? வீரபாண்டியார அடையாளத்துக்கு தான் தெரியும். ஏன்னா எச் ராஜாவின் வாளை ஒட்ட நறுக்கி இவர் வீரபாண்டி நமக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்றது சரியா இல்லையா? சரிதான் சரிதான் ஐயா. நீங்க அது மாதிரி நாம அரசியல் கட்சியா வந்துட்டதுனால பல நீக்குப்போக்கான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது. அது அவன் நம்முடைய பலவீனம் என்று கருதி கொள்வான். வேற ஒண்ணு இல்லை. சரி, இந்த பதில் சரியா? கரெக்ட், சரியா இருக்கு ஐயா. மலர்வண்ணன் அவர்களே, நீங்க சொல்றது சரிதான். அடக்கி வாசிப்பது எதற்காக என்றால் தளபதியை 21 ஆட்சியில் அமர்த்தணுங்கிறது தான் ஒழிய இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஏன்னா மதுரை முத்தன் அந்த காலத்துல நான் சின்ன சரியா சொன்னீங்க. ஒரு வேட்டியை ஒரு தலைப்பை பிடிச்சா ஒரு கை போயிடணும், 2 தலைப்பையும் பிடிச்சாருன்னா காலும் சேர்ந்து போகணும், வேட்டியை மடிச்சு கட்டினா தலையை போயிடணுங்கிற ஒரு சிக்னல் எல்லாம் வச்சு கட்சி நடத்த காலம் இருக்கு. எனவே நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நாவடக்கத்தோடு அந்த நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய மனதிற்கு ஏற்ப நம்முடைய பிரச்சாரங்கள், தென்னை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம், வீட்டு பிரச்சாரம் என்று தொடர வேண்டும் என்று இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்து நம்முடைய மணிமேகலை அவர்களை கருத்துக்களை சொல்லி அவர் அடுத்த அரங்கத்துக்கு போக தயாரா காத்துக்கிட்டே இருக்காங்க. மணிமேகலை அவர்களே வருக, உங்கள் கருத்தை தருக. வணக்கம். இன்னைக்கு துப்பாக்கிகளாக வந்து மனித வகுப்பாக கிடைத்த பயிற்சி அத்தனையும் நாம் களத்தில் கொண்டு சேர்ப்போம் என்பதை உறுதியாக வழியாக சொல்லிவிடுகிறேன். மலர்மணன் ஐயா அவர்கள் இருக்காங்க. நன்றி. மாணவர்களை ஒருங்கிணைத்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது மனம் திருப்படுது. ஏன்னா ஜல்லிக்கட்டு கண்டவர்கள் அதுபோல மீண்டும் ஒரு கொந்தளிப்பு எழுச்சி வந்தால் மட்டுமே இந்த நீட்டு தேர்வை வேரோடும் வேரடி மண்ணோடும் செல்வது போல அதை கொண்டு செல்வதற்கு நாம் ஆயத்தமாகவும் அதற்கு எங்களையும் அதிகமாகிறீர்கள் என்பதை சொல்லிவிடுகிறேன். ஐயா அவர்கள் அன்றைக்கு விசிட்டு நீட் முதல் மாநாடு ஒன்றை நடத்தி அதிலும் நமது கஜேந்திர பாபு அவர்கள் மாவட்டம் தோறும் வந்து சொல்லுது நமது திமுக தலைவர் அவர்களோடு அத்தனை கட்டளை எடுத்துவதற்கும் இங்கே நம் நிலை இப்படித்தான் இருக்கிறது என்றால் இன்னும் நம்மை எப்படி பண்டிகை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய சொன்ன அத்தனை கதைகளையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம் என்பதை உறுதிப்பட தெரிவித்து முன்பு என்னுடைய நன்றியை தெரிவிக்கப்படுகிறேன். நன்றி நன்றி. குரலோன் தம்பி, குரலோன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க தென்றலம்மா இருக்காங்க, பேராசிரியர் காளிமுத்து ஐயாவுடைய மகள் தென்றல். உரைத்தலை நீக்கிட்டு பேசலாம். அன்பு 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 மகள் தென்றல் அவர்களே வருக, உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். ரொம்ப நல்லா உரைத்தலை நீக்க வேண்டும். படத்தை கொண்டு வாங்க மக பேராசிரியர், படத்தை கொண்டாங்க. இல்லைங்க, இருக்கட்டும். ரொம்ப நல்லா பேசினாங்க ஐயா. ஆரம்பத்துல இருந்து அந்த வரலாறு எப்படி வந்துச்சுன்னு நல்லா சொன்னாங்க. நான் இன்னும் நம்ம எவ்வளவு போராடணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ரொம்ப நெடுந்தூரம் போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நன்றிங்கய்யா. இந்த மாதிரி அப்பப்ப யாரேனும் சொன்னாதான் நம்ம பசங்களுக்கு நம்மளும் முன்னெடுத்து போற மாதிரி இருந்தது. அழகா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு நிமிஷம் இன்னொரு செய்தி நான் சொல்லலாங்களா? சொல்லுமா. நம்ம கவுன்சிலிங்ல நம்ம போறோம் இல்லைங்கய்யா, அதே மாதிரியே அக்ரி யூனிவர்சிட்டிலயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அக்ரி யூனிவர்சிட்டிக்கு தான் வைக்கிறாங்க கவுன்சிலிங், அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் வைக்கிறாங்க. இப்போ மெடிக்கல் அப்ளை பண்றவங்களும் அக்ரி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றாங்கல்ல, அவங்க மெடிக்கல் காலேஜுக்கு கிடைச்சு போனோடனே அந்த அக்ரி யூனிவர்சிட்டி அந்த வேகன்சி எல்லாம் காலியா இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து முதல்ல எப்படி இருக்கும்னா வேற இடத்துக்கு போனவங்க வந்து அவங்க இடம் காலியானா அவங்க திரும்ப கேட்ட இடத்துக்கு வரலாங்க. ஆனா இந்த 4 ஆண்டுகளா அப்படி வர முடியாதுங்க. ஒரு தடவை நம்ம ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டா அதே காலேஜ்ல தான் இருக்கணும் நம்ம.
திரும்ப வந்து நம்ம நல்ல காலேஜுக்கு சேர முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி நிறைய குழப்பங்களும் இருக்குது. இதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுக்கணுங்கய்யா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. இவைகள் எல்லாம் 2021 நம்ம ஆட்சி வந்தாதான் மாத்த முடியும். இன்னைக்கு இருக்க காட்சியில அவ்வளவுதான் நிறைஞ்சிருக்கும். கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சீர் செய்யக்கூடிய முயற்சியாகத்தான் சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்டது. சகோதரர் ஒப்பிலாமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல அதையும் கலைஞர் வந்து சமச்சீர் கல்வின்னு அறிவிக்கல. தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்வியாளர்கள் குழு அமைத்து பலதரப்பட்ட பேர்களின் ஆலோசனையை கண்டுதான் சமச்சீர் கல்வி அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இப்போது 1ஆம் வகுப்பிலிருந்து மேல் படிப்பு வரையிலேயும் ஒரு ஆராய்ச்சியே நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு. அதை நம்ம எதிர்வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு தலை சிறந்த கருத்துக்களை பரிமாற்றம் செய்து இந்த கல்வித்துறையை சீர் செய்யும் என்று நம்புவோமா? ஒரே நிமிஷம். தென்றல் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, நீங்க அந்த ஸ்டாலின் அணின்றதுல போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நீங்க அதை பதிவு பண்ணீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் அது வரும். கருத்துக்கள் கண்டிப்பா தென்றல் அவர்கள் அது செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்டாலின் அணின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி நீங்க செய்யலாம். தேர்தல் அறிக்கையில் வந்துடும். தம்பி ஒப்பிலாமணி சொல்லுங்கண்ணா. அதே மாதிரி இந்த வீட்டு வரியை வந்து அவங்க சௌரியத்துக்கு போட்டிருக்காங்க எல்லா வீட்டுக்கும். ஆமாண்ணா. அதுக்கு நீங்க வந்து அந்த தேர்தல் அறிக்கையில சேருங்க. நிபுணர் குழு அழைத்து சரி செய்யப்படும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கு. சரிங்கண்ணா. அடுத்து இந்த ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்காரு நினைக்கிறேன். ஆறுமுகம் தானே பாருங்க. சரளா ஆறுமுகம். அவங்களை கொஞ்சம் பேச சொல்லுங்க. அம்மா வாங்க. சரளா ஆறுமுகம் தங்களுடைய ஒலித்தடை நீக்கலாம். சரளா ஆறுமுகத்துக்கு நான் ஒரு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அத வந்துட்டேன். ஒரு நிமிடம் நீங்க பேஸ் பாருங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். மணிமேகலைக்கு விடுதலை கொடுத்தாச்சு, நீங்க போலாம். ஐயா மன்னிக்கணும். என்னோட பேர் சரளா ஆறுமுகம் ஐயா. நன்றிமா. சொல்லுங்கம்மா. நான் பெங்களூர்ல இருக்கேங்க ஐயா. பெங்களூர்ல இருக்கேன். பேராசிரியரா இருக்கேன் ஐயா. ஐயாவோட இணைப்பு மூலமா நான் இந்த இதுல வந்து ஜாயின் பண்ணேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா. சொல்லுங்கம்மா. இந்த கருத்து ஐயா பேசுறதுக்கு கருத்து சொல்லுமா. அதாவது சொல்லணும்னா இந்த நேரத்துக்கு வரவேற்பு தக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் ஐயா இருக்கு. இந்த நேரத்துக்கு வந்து இது வந்து ரொம்பவும் வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. அரசுகள் மாற்றப்பட்டிருந்தாலும் மாறக்கூடியதாக இருந்தாலும் இந்த நீட் என்பது வந்து இப்ப எல்லாருடைய மனசையும் ஒரு ஆணி அடித்தது போலதான் இருக்கு. அதற்கான என்ன பண்ணணும்னா, இப்போ ஐயா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம புனரமைக்கலாம். அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னாக்கா, இப்ப நீட் அவசியமா அப்படின்ற ஒரு வினாவையும் வந்து பொதுப்படையாகவே நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்றதுக்காக நம்ம இது பண்ணலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நன்றிமா. நீங்க கருத்துக்கு இந்த அவைக்கு வந்து கருத்து சொன்னது. நீங்க தொடர்ந்து இந்த முப்பாவுக்கு வரணும்னு உங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்காலத்தில் இந்த நீட்டானாலும் அதை சமூக நீதியானாலும் இவைகளை எல்லாம் களைவதற்கு ஒரு மாற்று அரசாங்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்க வேண்டும். நீங்கள் பெங்களூர் நகரத்தில் இருந்தாலும் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான பிரச்சாரத்தை அங்கிருந்து செய்ய வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அம்மா, நீங்கள் வருகை தந்ததற்கு. மகிழ்ச்சி. தம்பி வேல் சொல்லுமா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன வந்து என்னுடைய கருத்து கேட்டதுக்கு. ஏன்னா இங்க வந்து ஒரு பெரிய ஒரு போர்க்களமா தான் இருக்கு. ஏழை மாணவர்களுடைய ஒரு எட்டாத கனியாக போயிடுச்சு இது மருத்துவம் என்பது கூட. அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னாக்கா, என்ன சொல்றதுன்னா, பணம் இருப்பவன் மட்டுமே மருத்துவனாக இருக்க முடியும் என்ற அந்த ஒரு நிலையை மாற்றுவதற்காக இந்த நீட் எடுத்தா நல்லா இருக்கும். அதுதான் பெரிய விஷயம். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து அறிவு சான்ற மாணவர்கள் அப்படியே குவிந்து கிடக்குறாங்க, கிராமப்புறங்களாகட்டும் நகர்ப்புறங்களாகட்டும். ஆனா அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. எல்லாம் சுயம்புவாகவே அறிவு பெற்றவர்கள். தமிழ் மண்ணில பிறந்தவங்க அத்தனை பேருமே சுயம்புவாக அறிவு பெற்ற மாணவர்கள். அவர்களுக்கு சரியான அந்த பாதுகாப்போ அல்ல வந்து ஒரு வழிமுறையோ இல்லாம போனதால நல்ல விதைகள் கூட விளையாம போற மாதிரிதான் இந்த மாணவர்களுடைய எதிர்காலமும். அதற்காக இந்த நீட் என்பது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் டாக்டர்லாம் வெளிநாட்டுல டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி போய் டாக்டர் ஆனவங்க கிடையாதுங்க. அனுபவமும் அறிவு கூடிய படிப்பும் மட்டும்தான் டாக்டர் ஆக்கும். இது வந்து படிப்பு ஒரு பங்குனாலும் அனுபவம் வந்து 10 பங்கு இருக்கணும் டாக்டருக்கு.
அதனால வந்து நீட் எக்ஸாம்ல வந்து தியரின்றது வந்து எந்த வழியிலயும் அவங்களுக்கு பயன்படாது என்று என்னுடைய கருத்துங்க ஐயா. அதனால நீட் கூடாதுங்க ஐயா. ரொம்ப நன்றிம்மா. நாங்க வந்து இப்ப போராடுறதே வந்து நீட்டுக்கு மட்டும் இல்ல, எதிர்காலத்துல தமிழ்நாட்டுல படிப்பே இருக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் இந்திய அளவுல படிக்கக்கூடாது, மாடு மேய்க்க போகணுங்கிறது தான் இந்த பிபிஜேபி நாக்பூர்ல இருந்து RSS பண்ணக்கூடிய அந்த சூழ்ச்சி. இதை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மெகா கூட்டணி என்ற அளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி தலைமையில திமுக, திராவிடர் கழகம், அதே போல அரசியல் கட்சியான மதிமுக, அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிகள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் என்று இணைத்து நாங்கள் மிகப்பெரிய மெகா கூட்டணி வைத்திருக்கின்றோம். அதில் விரிசலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சி பலிக்காது. உங்களுடைய எண்ணப்படி தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வந்த பின்னாலே இவைகளை எல்லாம் எதிர்த்து மத்திய அரசாங்கத்தோடு போராடுவோம். இங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் மத்திய அரசாங்கத்துடைய ஆட்சியையும் நாங்கள் அனைத்து மாநிலத்தையும் இணைத்து போராடி அந்த ஆட்சியை அகற்றுவோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி நீங்கள் இந்த அவைக்கு வந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ட்ரலுக்கும் இந்த பதில் ஒரு பொருத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா, வணக்கம். பிரதமர் இன்னைக்கு அமெரிக்க தேர்தல்ல கவனமா இருக்கிறார். நீட் அது ஒண்ணும் நடக்காது, அமெரிக்காவில் அது போயிடும். இந்த பாத்தீங்களா மேல எப்படி உட்கார்ந்து பாருங்க, அது மாதிரிதான். என்ன கருத்து கணிப்புலாம் ட்ரம்புக்கு எதிராகத்தான் ட்ரம்ப் வர முடியாது. ஆமா, ஓட்டு பட்டியல தில்லுமுள்ளு பண்ணாதான். இல்ல இவரு அவருக்கு ஓட்டு போட சொல்லி பரிந்துரை பண்றாரு இந்திய குடி. இவரு சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கே அங்க இவர் போயிருக்க போது எதிர்த்து இந்தியா வந்து அங்க வந்து கமலா ஹாரிஸ் நிக்கிறாங்க. ஆனா இந்த ஆளு அவருக்கு எதிர்த்து ஓட்டு போட சொல்றாரு. மகிழ்ச்சிப்பா. குரோலன் ஐயா வேலை செய்யா முடிக்கலாமா? அவர் கருத்து ஏதாவது சொல்லுப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ஐயா மலர் மன்னன் ஐயா வணக்கம். எனக்கு ஒரு ஆமா ஐயா, இன்று மலர் மன்னன் ஐயா சொல்லுங்க. குரலோன் ஆடியோ கட் ஆகுது. குரலோன் லைன் வெளியே போயிட்டு வர்றாரு. இப்பதான் வர்றாரு. தொழில்நுட்ப இணைப்பு துண்டிக்கப்பட்டு மீண்டும் வந்துள்ளேன். அத பெரியார் கடைபிடித்த, பெரியார் தொண்டர்கள் கிடைக்கிற அதே நெறியை பிடித்தார். என்றால் தம்பி இழுக்குது பேச்சு, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசு. ஆடியோ சரியா பேர் இருந்தாலும் சரியா நம்முடைய 7 பேர் 8 பேரை பகிர்ந்து கொள்வதே முக்கியம் என்பதை கொண்டு அவர் பரிமாறிய அந்த கருத்துகள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். என்னுடைய வேண்டுகோள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் பெரியாரை பற்றியோ அல்லது அரசியல் பற்றியோ பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தங்களை சார்ந்த நீங்கள் 77 வந்திருக்கிறீர்கள், தங்களை பின்பற்றுபவர்களை நமது நிகழ்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஒரு பணிவான வேண்டுதலை வைத்துவிட்டு, நீங்கள் அனிதாவை பற்றி குறிப்பிட்டீர்கள். அனிதாவை பற்றி 2017 அவர் இறந்த போது ஒரு கார்ட்டூன் ஆனந்த விகடனில் வந்தது. அதற்காக நான் எழுதிய கவிதையை இங்கு வாசித்து விட்டு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த ஓவியம் எப்படி இருந்ததுன்னா, தலைமாட்டுல பெரியார் இருப்பாரு, தலைமாட்டுல பெரியார் அந்த உடம்ப தூக்கிட்டு இருப்பாரு. அந்த வயிற்றுக்கு பக்கத்துல காமராஜர் இருப்பாரு, கால் மாட்டுல வந்து அம்பேத்கர் இருப்பாரு. இந்த 3 பேர் அந்த உடலை தூக்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதை நான் எழுதிக்கிட்டு நானே அதை படிக்கும்போது சில நேரங்கள் அழுவேன். இன்று நான் என்னுடைய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு வாசிக்க முயல்கின்றேன். ஆனந்த விகடனின் அழியா ஓவியம், ஆசிப் கானின் அஞ்சலி ஓவியம். பெரியாரும் பெருந்தலைவரும் சட்ட பெருமேதை அம்பேத்கரும் தம்மரும் குழந்தையை தணல் நெஞ்சுடன் தாங்கி தூக்கும் ஓவியம் கண்டேன். பெரியார் உள்ளம் அழுதது இப்படி: பெண்கல்வி பெண்ணுரிமை பேசி பேசி செத்தேனே, என்னை கற்ற உன்கல்வி அனிதாவை எட்ட எத்தனை முயற்சிகள் இதனால் வரை எடுத்தாய். கிளம்பு முட்டாளே, பெரியார் சொன்னார் என்று எத்தனை நாளைக்கு சொல்லிக் கொண்டிருப்பாய். நீ சொல்ல நிறைய உண்டு, நீயாய் சொல், தீயாய் சொல், போடா போ. வீதியின் வெளிச்சத்தை வீட்டு சாளரத்தால் அடைக்காதே. சாதியின், பெண்ணின், கல்வியின், வேலையின் தடைகளை உடைக்க கிளம்பிவிட்ட பெண்ணுக்கு தோள் கொடு.
கிளம்பாதிருக்கும் மல்லிகை மனங்களை கொல்லிகை ஏந்தச் சொல். போடா போ. பெரியார் சொன்னார் இப்படி. தலைமாட்டில் காமராசர் கல்வியில் நம்தம் நிலையேற்றம் செய்திட வைத்த ஏந்தன் குமுறல் ஏந்தன் காதில் விழுந்தது. கல்வி கண்ணை திறக்கத்தானே காலங்காலமாய் பாடுபட்டேன். கல்வி கண்ணை குத்துமென்றோ கல்வி பெண்ணை பறி கொள்ளுமென்றோ எனக்கு எவரும் இயம்பிடவில்லையே. ஏற்சியுறா மாணவர் தன்மேல் தானே நம்பிக்கையின்றி தற்கொலை செய்தால் அதுவும் தவறே. அவ்வாறெனில் நீ மதி பெண்ணை என்ற பெரியார் வாழ்ந்த நாட்டில் பிறந்த நீ மதி பெண்ணை என்ற பெரியார் வாழ்ந்த நாட்டில் பிறந்த நீ மதிப்பெண்ணை அதிகம் பெற்ற உன்னை மாய்த்திடலாமா மகளே கண்ணே என்று கேட்ட தலைவரின் புலம்பல் கொண்டு போட்டது என்றன் உயிரை. கோட்டும் சூட்டும் போட்டை உன் கால் மாட்டில் நிற்பவர் மன குமுறலை மகளே கேள். நாட்டு விடுதலை என்று முழங்கியோர் மாட்டிலும் கீழாய் நம்மை நடத்தினார். ஆடை அணியவும் தடையை விதித்து நம்மை ஆடை அணிய தெரியாதென்றார். மலத்தை அள்ள பணித்து விட்டு நம் குலத்தை நாட்டம் அடிக்கும் குலம் என்றார். அவர்கள் அன்று எழுப்பி வைத்த சுவர்கள் யாவும் துக்கு நூறாக்கி கற்றே நானும் கல்வியை மட்டுமல்ல பெற்ற குலத்தின் பெருமையை அறம்தான் அற்ற குலத்திற்கு அறிவுறுத்தத்தான் கலகம் செய்தேன் தோற்றத்தில் தானே. காலில் விழச் சொல்லும் காவிகள் முன்னே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து காட்டினேன். பகட்டும் பவிசும் விரும்பியா மகளே பளபளக்கும் ஆடைகள் அணிந்தேன். அறிவின் முகட்டை தமக்கே உரிமை என்றோர் முன்பு அது எமக்கும் உரித்து என தோற்றுவித்தேன். படிக்க வேண்டும் என்பது உண்மை. பள்ளி படிப்பிற்கு அப்பாலே நம்மை வீழ்ச்சியுற செய்யும் சூழ்ச்சிகள் அழித்து வென்று காட்டி நின்றிடாமலே வீழ்ந்தனை மகளே. போதுமடி இது போதும். மனிதா மனிதா மனிதனாய் மாறன மனிதநேய மருத்துவர் பெரியார் இனிதாகி முழங்கிய நாட்டில் இனியும் அனிதாக்கள் அழிந்திடாதிருக்க மனிதா உன்முன் மாபெரும் பணிகள் மலை போல் கிடக்குது அலை போல் ஆர்த்தடு. அத்தனை சொற்களும் பித்தனாய் மாற்றின. கேடியே நீ பெரியார் மகனா. கேள்விகள் கேட்டன. சந்தித்தது எவரை? சாதித்தது என்ன? சிந்திக்கும்படி நீ போதித்தது என்ன? கையிறு நிலையில் கைவிசந்து நிற்கின்றேன். கண்ணீர் மட்டுமா இதற்கு தீர்வு? களம்பல கண்டே காண்போம் தேர்வு. உளம்பல சேர்ப்போம் உறுதி கை கோர்ப்போம். அனிதாவின் சாவே கடைசி சாவு. அநீதிக்கு மட்டுமே இனிமேல் சாவு என்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. செப்டம்பர் 2017 பதிவு செய்தது அன்பு மகனின் அனிதாவிற்காக. மீண்டும் அதன் பிறகு இறப்பவர்களுக்கு இனி இறக்க நினைக்கக்கூடாது என்று எண்ணுகின்ற என் தலைமுறைக்கு இந்த கவிதையை நான் படைத்துவிட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி. வணக்கம், நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றி சொல்லிடுங்க. ஐயா ஐயா அனைவருக்கும் நன்றி. ஐயா அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நெறியாடுகை செய்த ஐயா ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கு ஆலந்தூர் மணல்மன்னன் அவர்கள் 77 என்று குறிப்பிட்டார். அந்த 77க்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அவர் என்னை விட 5 வயது மூத்தவர். அந்த 77 கோவை மு ராமநாதன் அவர்கள் கொண்ட கூட்டத்தில் தான் நான் முதலில் மேடை ஏறினேன். என்னை இளஞ்செழியன் சிறுவில்லிபுத்தூரில் இன்னும் ஒரு இளஞ்செழியன் என்று அறிமுகப்படுத்தி மேடை ஏற்றினார்கள். என்னுடைய 13 வயதில் கலைஞரின் ஆட்சி இழந்த காலத்தில் நான் மேடை ஏறி 3 தலைமுறையாக திராவிட இயக்கத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே 77 தான் ஐயா ஒப்பிலாமணி அவர்களும் குறிப்பிட்டார். நாம் இன்று வரை பாடுபடுவோம். உங்களுக்கு நன்றி. ஐயா ஒப்பிலாமணி அவர்கள் தொடக்கத்தில் உங்களை பற்றி சொன்னார். உங்கள் நெருக்கத்தை பற்றி அவர் ஏற்கனவே என்னிடம் சொல்லி ஒப்பற்ற வாழ்வு, உயரிய வாழ்வு, இந்த சமுதாயத்திற்காக தங்களுடைய ஒப்படைத்த வாழ்வு என்று உங்களை பற்றி அவர் குறிப்பிட்டார். அவருக்கு என் நன்றி. இங்கு பொறுமையாக இருந்து குறைவாக இருந்தாலும் நிறைவான எண்ணங்களை கொண்ட அவர்கள் நம்முடைய கொள்கைகளை எங்கும் கொண்டு செல்வார்கள் நம்பிக்கையில் சமூக விடிகள் மணிமேகலை அவர்களுக்கும் பேராசிரியர் காளிமுத்து ஐயா அவருடைய மகள் தென்றல் அவர்களுக்கும் சரளா ஆர்வம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். ஐயா செல்லத்துறை அவர்கள் வந்திருந்தார், இடையில் சென்றிருக்கிறார். அவருக்கும் நன்றி. மென்மேலும் நம்முடைய வலையோடியில் பதிவேற்றம் செய்யப்படும். அப்பொழுது தங்களுக்கு அனைவருக்கும் நான் இதை பகிர்வேன்.
தங்கள் தோழர்கள் அனைவருக்கும் இதை பகிருங்கள். இதுவெல்லாம் தேவையான பதிவுகள், வரலாற்று பதிவுகள். இப்புவி இருக்கும் வரைக்கும் இணையம் இருக்கும், இணையம் இருக்கும் வரைக்கும் தங்கள் உரையும் இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது ஆலந்தூர் மணி ஐயா திரையில் இருக்கின்றார். அவருக்கு நம் வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். ஒவ்வொருவராக அடுத்தடுத்த திரைக்கு வருவார்கள். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். அடுத்த நமது முப்பாவின் அப்பா ஞானசேன ஐயா வருகிறார். அவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். நம்முடைய முப்பாவின் வழிகாட்டி ஆலந்தூர் ஒப்பிலா மணி அவர்கள் வருகிறார். அவருக்கு நன்றி, வணக்கம். அடுத்தது திரையில் வருவதற்கு தயாராக சமூக விடிகள் மணிமேகலை அவர்கள் இருக்கின்றார். அவருக்கும் நம்முடைய வணக்கம். அடுத்தது இறுதியாக நானே திரையில் வருகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம் சொல்ல நிறைவு செய்கின்றேன். உங்களுடைய ஒப்புதலோடு நன்றி, வணக்கம். நிறைவு. எல்லாம் நிறைவாக நடந்தது, எல்லாம் நிறைவாக நடக்கும். நிறைவான ஆட்சி விரைவில் பிறக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் வணக்கம் ஐயா ஞானசேகரன் அவர்களுடைய ஒப்புதலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம்.